இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு தேவன் பேசும் விதங்கள். இந்த செய்தியினுடைய தலைப்பு நம்முடைய தேவன் பேசுகிறவர். இதுதான் தலைப்பு, செய்தியினுடைய தலைப்பு. இப்போ முகவரையாக சில காரியங்களை சொல்லிவிட்டு முக்கியமாக ஒரு 5 காரியங்களை, பல காரியத்தில் ஆண்டவர் பேசினாலும் இந்த 5 காரியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி தான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நல்லா கவனிங்க. நம்ம ஒரே தேவனை தான் ஆராதிக்கிறோம். அவர் திருத்துவமாக இருக்கிறார். எப்படி? பிதாவாக. 2வது யார் சொல்லுங்கள் சத்தமாக? குமாரனாக. 3வது பரிசுத்த ஆவியானவர். மூவரும் ஒருவராக இருக்கிறார்கள். தெய்வந்தான், ஆனால் வித்தியாசமாக ஆள் தத்துவமாக கிரியை செய்கிறார். அப்போ 3 பேருமே தேவன் தான், தெய்வம் தான். பிதா எப்படி தேவனோ அதே போல் இயேசுவும் தேவன் தான். அதுக்கெல்லாம் ஆதார வசனம் இருக்கிறது. ஆவியானவரும் தேவன் தான். இந்த 3 பேரும் பேசுகிறவர்கள். உங்களுக்கு புரியும்படி சொல்லுகிறேன். ஆதியாமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் அதிகமாக தேவன், ஆனால் இயேசு அங்கே இருந்திருக்காங்க கண்மலையாய். ஆவியானவர் இருக்கிறாரு, ஆனால் அதிகமாக பேசுனது தேவன் தான். அதிகமாக பேசியிருக்கிறார். உதாரணத்துக்கு ஆதாமோடு கூட என்ன செஞ்சுருக்காரு? டெய்லி ஏவாளோடு வந்து அந்த ஏதன் தோட்டத்தில் தேவன் வந்து பேசுவார், அவங்க பேசுவாங்க. பேசுவது என்பது 2 பேரும் பேசுவதுதான் நல்ல ஒரு ஐக்கியம், ரிலேஷன்ஷிப், இன்டிமேசி, ஒரு ஐக்கியம். ஒருத்தர் மட்டும் பேசிகிட்டே இருந்தால் எவ்வளோ நாள் பேசுவாங்க? அப்புறம் பேசாமே போயிடுவாங்க. நான் மட்டும் பேசிகிட்டு இருக்கேன், இவங்க பேசவே மாட்டுறாங்கன்னு. இப்படி தான் ஐக்கியங்கள்லாம் உடையிறது. ரைட்டுங்களா? சரி, போகட்டும். அப்போ ஆதாம் ஏவாளோட தேவன் பேச, அவங்களோட பேச ஐக்கியம். அப்படியே நான் அந்த பழைய ஏற்பாடு முழுசு முக்கியமானவங்கள சுருக்கமாக சொல்ல, எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தார், தேவனோடு நடந்தார். ஏனோக்கு குடும்பம், மனைவி, பிள்ளைகள் உண்டு. ஆனால் ஏனோக்கு தேவனோடு பேசினார். தேவன் ஏனோக்கோடு பேசினார். பேசி 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 கடைசியில் எங்கே போயிட்டார் ஏனோக்கு? சொல்லுங்கள் சத்தமா. போயிட்டார், பரலோகம் போயிட்டார். மரணத்தை காணாதபடி ஏனோக்கு என்ன செஞ்சார்? எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னே பிரியமானவன் என்று சாட்சி பெற்றார். அப்படியே நீங்கள் கொண்டு வந்தீங்க நோவா காலத்தில் எடுத்த நோவா வாக்குடு வித் காட், தேவனோடு நடந்தார். அப்போ நோவா தேவனோடு பேச, தேவனும் நோவாவோடு கூட பேசினார். அப்படியே ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாமோடு தேவன் பேசினார், தேவனோடு ஆபிரகாம் என்ன 2 பேரும், அதுதான் ஐக்கியம். அப்புறம் ஈசாக்கு, அவர் மகன் எடுத்துக்கொள்ளுங்க. ஈசாக்கோடு தேவன் பேசினார், ஈசாக்கு தேவனோடு பேசினார். புரியுதுங்களா? அப்புறம் யாக்கோப்பு. அப்படியே நீங்கள் படித்து வந்தீங்கன்னா மோசே, ஜோசுவா, எலியா, எலிசா, இப்படி ஒவ்வொரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் மூலம் தீர்க்கதரிசிகளும் ஜெபத்தில் ஆண்டவரோடு பேசினாங்க. அவங்க மூலம் ஜனங்களோடு ஆண்டவர் பேசினார். புரியுதுங்களா? இதுக்கு ஒரு ஆதார வசனமாக வாசிச்சுட்டு இதை தியானித்தா உங்களுக்கு புரியும். எபிரேயர் 1:1-2 வசனம். எபிரேயர் பூர்வ காலங்களில் எல்லாம் கவனிக்கிறீங்களா? பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அந்த திருவுளம் பற்றினார்னா பேசினார். இப்போ பூர்வ காலங்களில் எபிரேயர் 1:1 சொல்கிற பிரகாரம் இந்த வசனம் பங்கு பங்காக வகை வகையாக கர்த்தர் பேசினார், ஊழியக்காரன் மூலம் பேசினார், தேவதூதர்கள் மூலமும் பேசினார். சில நேரத்தில் அவரே டைரெக்டாக பேசியிருக்கிறாரு. நீங்கள் பைபிள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். சில நேரம் தூதனை அனுப்பி, தூதன் மூலம் கர்த்தர் தான் பேசுகிறார். அடுத்து ஊழியக்காரன் மூலம் பேசினாலும் கர்த்தர் தான் ஊழியக்காரன் மூலம் கர்த்தர் என்ன செய்கிறாரு? பேசுகிற. அப்படி ஆண்டவர் பேசுகிறவர், பிதா பேசுகிறவர். அப்புறம் தீர்க்கதரிசிகள் அந்தந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். நீங்கள் வேதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு தீர்க்கதரிசி ஆண்டவர் எழுப்புகிறார். குறிப்பாக 1-2 காரியங்களை சொல்லுகிறேன். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபக்குக், செப்பானியா, ஆகாய், சகரியா, மல்கியா. இவங்கெல்லாம் ஒரே காலகட்டத்தில் ஒரு சிலர் இருந்திருக்காங்க. ஒரே காலகட்டத்தில் 1-2 ஊழியக்காரர் இருந்திருக்காங்க. ஆனால் வெவ்வேறு காலகட்டத்தில், அதான் எபிரேயர் 1:1 பூர்வ காலங்களில் ஆதாமிலிருந்து பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலம் கர்த்தர் தான் தேவன் தான் என்ன செஞ்சுருக்காரு? பேசியிருக்கிறார். ஒரு காரியத்தை சொல்கிறேன். மல்கியாவிலிருந்து யோவான் சானகன் வரைக்கும் 400 வருஷம் இருண்ட காலம். தேவன் பேசவே இல்லைங்க. எப்படி இருக்கும்? எனக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஆதாமிலேருந்து மல்கியா வரைக்கும் பேசின தேவன் 400 வருடம் சபைக்கு ஒரு இருண்ட காலம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு
அப்போ தான் யோவான் ஸ்நானகனை 400 வருஷத்துக்கு பிறகு யோவான் ஸ்நானகன் மூலம் கர்த்தர் பேசினார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதுக்கப்புறம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லிட்டரா மனுஷனா, தேவகுமாரன் தெய்வம் மனுஷனா வந்து அப்படியே கண்ணு பார்க்க பேசினாங்க. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆனால் அப்படி தற்செயலாக தற்ரூபமாய் அப்படி சாயலாக இருக்கிற அவரை போல் இருக்கிற ஜீசஸ், அப்படி ஒரே குமாரனை அவர் உலகத்தில் குழந்தையாக பிறந்து வாலிப பருவம் 33 வருஷம், குறிப்பாக 30 வயதில் ஞானஸ்தானம் எடுத்து 3 வருஷம் ஊழியத்தில் அநேகரோடு பேசினார். தனிப்பட்ட நபரோடு பேசினார். திரளான ஜனங்களோடு பேசினார். அவருடைய வார்த்தை கிருபையுள்ள வார்த்தையாக வந்தது. ஆறுதல் தருகிற வார்த்தையாய் வந்தது. தேற்றுகிற வார்த்தையாய் வந்தது. கண்ணீரை துடைக்கிற வார்த்தையாய் அவர் வாயிலிருந்து வந்தது ஜீசஸ். இப்போ நான் இந்த இடத்துல இன்னும் பேசுகிற மாதிரி, அன்னைக்கு அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் ஜனங்களோடு கூட முகம் பார்க்க, ஜனங்களை இயேசுவோடு பேச, இயேசு ஜனங்களோடு பேச 33 வருஷம் அவர் பேசினார். சிலுவையில் கூட இயேசு பேசினார். பிதாவே இவர்களை மன்னியும் ஜெபத்தோடு பேசினார். ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி கடைசி வார்த்தை அதுதான். ஜீசஸ் பேசுகிறவர். அடுத்து அவர் உயிரோடு எழுந்து தரிசனமாகி பேசினார். அந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ரிசரக்ஷன் காட் உயிரோடு எழுந்து 40 நாள் தரிசனம் கொடுத்து மகதலேனா மரியாளுக்கு, யோவானுக்கு, சீஷர்களுக்கு, ஒரே நேரத்தில் 500 பேருக்கு தரிசனம் கொடுத்து எம்மாவூர் சீஷர்களுக்கு எப்படி பேசுகிறார். அதனால தான் எம்மாவூர் சீஷர் சொல்கிறாங்க, அவர் பேசின போது இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. கர்த்தர் பேசினா, இயேசு பேசினா உங்கள் இருதயம் என் இருதயம் கொழுந்து விட்டு எரியும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஏன்னா அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது, ஜீவன் இருக்குது. அப்படியே வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். 5 அப்பம் 2 மீன் அந்த அற்புதம் நடந்த பிறகு அம்மா சாப்பிட்றது கொடுக்குறாங்க. அவனும் வாயை பொழந்து இயேசுநாதருடைய வார்த்தை என்ன செஞ்சிட்ருக்கான். இப்போ நீங்கள் எவ்வளோ ஆவலாக கேட்குறீங்க தூங்காமல், அதே மாதிரி அப்படி ஆவலாக சாப்பாடே என்ன செஞ்சிட்டான், மறந்துட்டான். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். அப்போ அன்பு தேவ பிள்ளைகளை, இயேசுநாதருடைய வார்த்தை அவ்வளோ ஆவலாக இவருங்க ஒரு தடவை கைதி பண்ண போகிறாங்க. அவர் வார்த்தையை கேட்டுட்டு கைதி பண்ணாமே வந்துடுறாங்க. எப்படி இருக்கும் அவர் வார்த்தை? நான் சொல்கிறது புதிய ஏற்பாட்டில் தான் இருக்குது. அந்த சோல்ஜர்கள் படை வீரர்கள் கைதி பண்ண போகிறாங்க. கைதி அப்போ அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, பேசுகிறாரு. ஆணு கேட்டு இப்படிலாம் மனுஷன் பேசுகிறாரு, அப்போ ஒரு தெய்வமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு கைதி பண்ணாமல் வார்த்தையில் மயங்கி என்ன செஞ்சிட்டாங்க வந்து. அவருடைய வார்த்தை அப்படி கிருபையுள்ள வார்த்தை, சாந்தமுள்ள வார்த்தை, எந்த மனுஷனும் நேரம் போகாதபடி கவனிக்கிற வார்த்தை. இயேசு பேசினார். இப்போ நான் சொல்கிறேன், 33 வருஷம் அவர் இருந்து மரித்து அடங்கு பரலோகம் போன பிறகு இப்போ யார் பேசுகிறா தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். கரங்களை தட்டுங்க. சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் பேசுகிறார். நீங்கள் பைபிள் படிக்கும்போது ஆவியானவர் பேசுகிறார். வேதத்தின் ஆசிரியர் 40 பேராக இருந்தாலும் உண்மையான ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியில் ஏவப்பட்டு தான் 40 ஆசிரியர்கள் இதை எழுதினார்கள். அப்போ வேதத்துக்கு, பைபிளுக்கு உண்மையான ஆசிரியர் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். ஆனால் உலக பிரகாரமாக எழுதினது மோசையிலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் எழுதின யோவான் வரைக்கும் 40 பரிசுத்தவான்கள் எழுதியிருக்கிறாங்க. வெவ்வேறு காலகட்டத்தில், ஏறக்குறைய 1500-600 காலத்தில், இடைப்பட்ட காலத்தில், முதல் புத்தகத்துக்கு கடைசி புத்தகத்துக்கு இடைப்பட்ட காலம், அப்படி எழுதியிருக்கிறாங்க. அப்போ ஆவியானவர் இன்றைக்கும் அவர் பேசுகிறார். தூதர்கள் மூலம் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் பேசுகிறார். பாருங்கள், நான் சொல்கிறேன், விலங்குகளுக்கு இல்லாத சிறப்பு, பறவைகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு. ஊர்வனர் எவ்வளோ ஜீவராசிகள் 6 நாளில் படைத்தார். 6ஆவது நாள் தான் மனுஷனை படைத்தார். வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா படைச்சது அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வரும். இந்த பேசுகிற திறமை மனிதர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் உள்ள மக்களுக்கு தான் அந்த பேசுகிற திறனை ஆண்டவர் கொடுத்துக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு கரங்களை தட்டுங்க. இந்த பேசுனா தான் ஒருத்தர் நம்ம சொல்ல வேண்டிய காரியத்தை ஒருத்தருக்கு என்ன செய்ய முடியும், சொல்ல வைக்க முடியும். நம்ம எண்ணத்தை பிரதிப்படுத்த முடியும். அவங்கள அதை ஏற்றுக்குவாங்க. திரும்ப அவங்க பேசுனா தான் அது புரிஞ்சிக்கிச்சா புரியலான்னு சொல்லி நமக்கு என்ன செய்ய தெரியும். அது மற்ற விலங்கு, ஏன்னா அவருடைய சாயலில் அவருடைய ரூபத்தில் படைச்சதுனால நம்முடைய தேவன் பேசுகிறவர். கண்ணை உண்டாக்குனவர் காணாரோ, காதை உண்டாக்குனவர் கேளாரோ என்று வசனம் இருக்கிறது. நம்முடைய தேவன் காண்கிற தேவன், ஹார்ட் குக் சீஸ் மீ, அவர் கேட்குற தேவன். அவைகள் கை இருக்குது, அவருடைய கரம் இன்றைக்கும் செயல்படுகிறது. அவருடைய ஒரே நேரத்தில் அவர் சர்வ வியாபி, சர்வ ஞானி, அவர் எங்கும் இருக்கிறவர். அவருக்கு கால் இருக்கிறது, அவருக்கு தொண்டை இருந்து என்ன இருக்குது, சத்தம் இருக்குது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். ஆனால் விக்கிரகம் அப்படி கிடையாது, விக்கிரகம் செய்யாது.
அப்போ தேவன் பேசும் விதங்கள், இன்றைக்கும் தேவன் பேசுகிறார். நீங்கள் நினைக்கலாம் பெரிய பெரிய ஊழியக்காரரோட தான் ஆண்டவர் பேசுவார்னு. நான் சொல்கிறேன், சின்ன பிள்ளையோடு ஆண்டவர் பேசுவார். ஒரு அல்லையா சொல்லாமா? வாலிபர்களோடு பேசுவார் சத்தமா, சகோதரிமார்களோடு பேசுவார், சகோதரர்களோடு பேசுவார், ஊழியக்காரரோடு பேசுவார். ஆனால் யார் அந்த டியூனை பண்ணுறாங்களோ அந்த கேட்குறதுக்கு காதை அவங்கள்ட்ட தான் பேசுவார். எல்லார்ட்டையும் ஆண்டவர் பேச மாட்டார். ஆனால் எல்லோரும் விரும்பினா பேசுவார். சின்ன பிள்ளைங்க, வாலிபர், பெரியோர் எல்லாரும். புரியுதுங்களா? ஆனால் அந்த டியூன் கரெக்டாக இருக்கணும். இப்போ ஒரு ஃபோன் பண்ணுறாங்கன்னா அதை நமக்கு அந்த இது கிடைச்சாதான் என்ன செய்யும், அவங்க பேசுகிறது கேட்கும். ஹலோ ஹலோ அப்படின்னு தான் இருக்க வேண்டியதான். ஆனால் கரெக்டாக அது சேனலில் கரெக்டாக ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், நீங்கள் அவங்க பேச மணிக்கணக்காக ஃபோன் வைக்காமல் ஃபோன் சூடேற வரைக்கும் பேசியே சண்டை ஆகி இதெல்லாம் உலகத்தில் நடக்குது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்கள் அப்படிலாம் இருக்க மாட்டீங்க. சரி, போகட்டும். அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, பல காரியங்களில் இப்போ பாருங்கள், இயற்கையின் மூலம் கூட ஆண்டவர் பேசுகிறார். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் இவ்வளோ சொன்னது முகவரை தான். ஆனால் 5 விதங்கிறது தான் அதான் முக்கியமான செய்தி. இப்போ இவ்வளவு பேசுனதெல்லாம் அவர் பேசுகிறாங்கிறதுக்கு வசனங்கள். இப்போ சங்கீதம் 19 எடுங்களே. உலகத்தை யாரும் கர்த்தரை அறியாதவன் தீக்கா கட்சிக்காரங்க கூட இல்லைன்னு சொல்லும், பேருக்கு வேணால் இல்லைன்னு சொல்லலாம். கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, கடவுளை நம்புகிறவன் முட்டாள், அப்படி இப்படின்னு அவங்க தத்துவத்தை பேசலாம். ஆனால் சங்கீதம் 19 நீங்கள் பார்த்தீங்கன்னா, வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, ஆனால் அவைகள் சத்தம் கேட்கப்படவில்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார், அது தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலி போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது ஒரு வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகள் மறுமுனை வரைக்கும் சுற்றி விடுகிறது, அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, இயற்கைகள் இன்றைக்கு தெய்வம் பேசுகிறார் என்பதற்கு சாட்சி. சூரியன் சாட்சி, சந்திரன் சாட்சி. சும்மா வேணா கர்த்தர் இல்லை, தெய்வம் இல்லை, தேவன் இல்லைன்னு சொல்லலாம். இதை குறித்து ரோமரில் ஒரு வசனம் இருக்குது, அதை வாசித்து 5 குறிப்புக்கு நேராக நான் கடந்து செல்ல போகிறேன். இப்போ ரோமரை நீங்கள் எடுங்க. நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, ரோமர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம், தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. எல்லா மனுஷனுக்கும் ஆண்டவர் தேவன் இருக்கான்னு வெளிப்பட்டிருக்கிறார். தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க. நம்பாமல் வேணா இருக்கலாம். பைபிள் ஒரு வசனம் இருக்குது, தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லி கொள்ளுகிறான். ஒருத்தன் தேவன் இல்லை, தெய்வம் இல்லைன்னா அவன் மதிக்கட்டவன் என்று என் வேதம் சொல்லுகிறது. 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்கள். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கையினாலே உலகம் உண்டான முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும், ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமே கிடையாது. 21 பாருங்க, அவர்கள் தேவனை அறிந்தும், எல்லாருக்கும் தெய்வம் இருக்குன்னு தெரியும், சும்மா வேணால் வாயில் பேசலாம். அவரை தேவன் என்று என்ன செய்யல, மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகள்னாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. அவர்கள் தங்களை பெரிய ஞானிகள் என்று சொல்லியும் அவங்க யார், பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய அந்த மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அழிவில்லாத அந்த தேவனுடைய மகிமை, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆனால் குமாரனே இந்த உலகத்தில் தெய்வம் மனுஷனாக வந்து அவர் நான் தான் தெய்வம்னு பேசினா. இன்றைக்கி ஆவியானவர் பேசுகிறார். அப்போ தெய்வம் பேசுகிறார். தேவன் பேசும் விதங்கள் 5 விதம். உங்கள் மனசில் இது ஆக்சுவலாக சொன்னால் உங்கள் மனசில் பதியும். தேவன் பேசுகிற விதம் பல விதம், 10 சொல்லலாம், 12 சொல்லலாம். முகவரையாக அதிலே சொல்லிட்டேன் சில காரியத்தை, அது முகவரன்னு வச்சுக்கோங்க. தேவன் பேசுகிறது, இயேசு பேசுகிறது, ஆவியானவர், தேவதூதர், விலங்கு, பறவை, அந்த உலகம் உண்டானது, இதெல்லாம் முகவரன்னு வச்சுக்கோங்க. இப்போ முக்கியமானது 5 காரியம். பிரதர், ஆண்டவர் பேசுகிறதுல பெஸ்ட்டு, எல்லோரும் பைபிளை தூக்கி காட்டுங்க. எல்லோரும் பரிசுத்த வேதாகமத்தை
வார்த்தையை கனப்படுத்தும்படி நல்லா பைபிளை தூக்கி நல்லா என்ன மாதிரி நேராக சும்மா அரை இதெல்லாம் இல்லை, நல்லா இப்படி இது தாங்க பெஸ்ட்டு. நல்லா கரங்களை தட்டுங்க இப்போ பைபிளை வச்சுட்டு. பல விதத்தில் ஆண்டவர் பேசுகிறார். பின்னாடி 1 2 3 4 சொல்கிறேன், இப்போவே சொன்னால் நல்லா இருக்காது. இதில் பெஸ்ட்டு பைபிள் மூலம்தான் ஆண்டவர் பேசுகிறார். நான் ஆரம்பத்தில் அப்போ குழந்தை அனுபவம் ரசிக்கப்பட்ட பத்தில் அவங்களாம் பேசுகிறாங்க, சத்தத்தெல்லாம் கேட்டாங்க. ஆண்டவர் என்னோட பேசும் 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 பேசும், உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும் 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 அப்படியே சொன்னேன். அப்போ இப்போ தான் நினைக்கிறேன், ஐயோ டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு. வசனம் புரிஞ்ச பிறகு பெஸ்ட்டில் பெஸ்ட்டு டெய்லி நம்மோடு கூட பேசுகிறது. மற்ற பின்னாடி சொல்ல போகிற 4 காரியம் கூட எப்போயாவது அது மூலம் பேசுவார். நான் இல்லைன்னு சொல்லலை, எப்போயாவது பேசுவார். உங்கள்கிட்ட ஏற்கனவே பேசியிருக்கார். நீ கவனித்து பார்த்தா பாருங்கள், திரும்ப அதன் மூலம் ரொம்ப வருஷம் ஆகியிருக்கும். பின்னாடி அதை சொல்கிறேன். ஆனால் இந்த வார்த்தையின் மூலம் டெய்லி ஆண்டவர் பேசுகிறார். இப்போ பாருங்கள், ஆதி ஆமத்திலிருந்து அட்டை டு அட்டை எழுதப்பட்ட வார்த்தை லோகோஸ்ன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், லோகோஸ். அதில் அட்டை டு அட்டை இருந்தாலும் நீங்கள் பைபிள் படிக்கும்போது திடீர்னு ஒரு வசனம் வெளிச்சமாக அப்படியே அந்த வசனத்தை விட்டு நீங்கள் தாண்ட முடியாது. நீங்கள் படித்தவங்களுக்கு உங்களுக்கு புரியும் ஆண்டவர் பேசுகிறது. நீங்கள் ஒரு 5 அதிகாரம் 2 அதிகாரம் 1 அதிகாரம் இப்படி படிக்கும்போது படிச்சுட்டே வருவீங்க. அத்தனை வசனம் சம்பவங்கள்லாம் புரியும், சிலது புரியும், புரியாது. திடீரென்று உங்கள் இருதயத்தில் வெளிச்சம், வசனமாகிய வெளிச்சம் உதிக்கும். அந்த குறிப்பிட்ட நீங்கள் என்ன சூழ்நிலை இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த ரேமா. இப்போ சொல்லுங்கள், ரேமா. முதல்ல என்ன சொன்னேன்? லோகோஸ், எழுதப்பட்ட வார்த்தை. எல்லாத்தையும் படிக்கணும். அதில் குறிப்பிட்ட வார்த்தையை ரேமாவை வெளிப்படுத்துவா. இப்போ இந்த பிரசங்கம் ஏதோ ஒரு இந்த தலைப்பில் கொடுக்கணும், நான் கொடுக்கல. ஜெபம் பண்ணிட்டு அதிகமாக சில நேரம் கிடைச்சிடும், சில நேரம் வார்த்தையை போராடிட்டு இருக்கும்போது அதிகாலையில் இந்த எபிரேயர் 1:1 தெளிவாய் பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சார்? நினைப்பூட்டினா. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலம் பிதாக்களுக்கு நம்ம முற்பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் கடைசி நாளில் குமாரன் மூலம் பேசுகிறார். அப்போ தேவன் பேசுகிற விதம். அப்போ தான் அந்த தலைப்பை நான் எடுத்து தியானித்தேன். அப்போ எத்தனையோ பிரசங்கனாலும் இன்றைக்கி உங்களுக்கு இது ரேமா வேர்டு ஒரு இலையிலையா சொல்லாமா? அதே போல் தான் நீங்கள் பைபிள் படிக்கும்போது எத்தனையோ அதிகாரம் படிக்கலாம். 5 அதிகாரம் 2 அதிகாரம் 1 அதிகாரம் படிக்கலாம், தியானம் பண்ணலாம், ஆராய்ச்சி பண்ணலாம், மனப்பாடம் பண்ணலாம், அதன் பிரகாரம் நடக்கலாம். ஆனால் ஆண்டவர் தெளிவாக ரேமாவாக பேசுவார். இந்த ஊழியத்திற்கு வரும்போது 1999 ஆண்டவரே எனக்கு ஒரு ரேமா வேர்டு கொடுங்க, ஏதோ மனுஷனை நம்பி போயிடக்கூடாது. இந்த டோல்கேட்டுக்கு கூத்து இருக்குது, டோல்கேட்டில் தான் ஊழியம். இப்போ சபை ஆரம்பிச்சு இங்கே 15 ஆண்டுகளாக இங்கே இந்த ஊழியத்தை செய்கிறோம். அங்கே 10 ஆண்டு, இங்கே 5 ஆண்டு சபை. அப்போ கேட்கும்போது ஆண்டவர் அந்த மத்தேயு 16:18 நீ பேதுருவாக இருக்கிற இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளுதுன்னு சொல்லி பல அதிகாரத்தை வழக்கமாக படிக்கிறது. நீங்கள் இந்த குறி சொல்கிற மாதிரி பைபிளை படிக்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒருத்தனுக்கு பல பிரச்சனை, ஆண்டவரே என்னோடு பேசும் ஆண்டவரே சொல்லி சோத்திர சோத்திர அல்லேலூயா 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 என்னோடு பேசும். யூதாஸ் நாண்டு கொண்டு சி 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 காலையிலே அவசரமான வார்த்தை வருது சார், தூக்கு போட சொல்ல வர ஆண்டவர், இதே பிசாசு போ பொல்லாத பிசாசு. மறுபடி பைபிளை மூடிட்டு சோத்திர சோத்திர அல்லேலூயா அல்லேலூயா என்னோடு பேசும் ஆண்டவர். நீயும் அந்தபடியே செய்யணும் வந்துச்சா என்ன ஆயிருக்கும்? உயிரே போயிருக்கும். சி 2 தரையும் இப்படியே வருது, சோத்திர சோத்திர அல்லேலூயா. காலையிலே அவசர வார்த்தை வருது, நல்ல வார்த்தை வரக்கூடாதா? ஆண்டவரே என்னோடு பேசும், ஆவியானவரே பேசும், இயேசுவே பேசு, ஆவியானவரே. அவர் என்ன ஜெபம் பண்ணார சொல்கிறேன், நான் சொல்கிறேன். இப்படி பண்ணிவிட்டு திறந்து பார்த்தாராம், நீ செய்ய வேண்டியது துரிதமாக செய்யணும் வார்த்தை வந்துச்சான். ஃபஸ்ட்டு நாண்டு கொண்டு சாகுன்னு வந்துச்சான், 2வது நீயும் அந்தபடியே செய்யணும் வந்துச்சான் அந்த வசனத்தில். அடுத்து நீ செய்ய வேண்டியதை துரிதமாக செய்யணும் சில வார்த்தையெல்லாம் வந்துச்சான். இது 3 பிரகாரம் நடந்திருந்தால் என்ன ஆகிருக்கும்? அந்த குடும்பம் என்ன ஆகிருக்கும்? இப்படி பைபிளை படிக்கக்கூடாது, மந்திர புக்கமாக படிக்கக்கூடாது, தலையில் வச்சுக்கிட்டு வயிற்றில் வச்சுக்கிட்டு ஜோசிய புத்தகம் கிளி ஜோசியம், காலையில் ஏந்திரிச்சோன்னே இப்போல்லாம் அந்த இது இல்லை, தங்க கால அட்டவணைலாம் இல்லை, வசனம்லாம் அதில் போய் படிக்கிறது, அதெல்லாம் படிக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ரெகுலராக எழுதப்பட்ட வார்த்தையில் இந்த காகிதத்தில் உள்ளது. வெளியில் போகும்போது நீங்கள் செல்ஃபோனில் மற்ற இடத்துல வேண்டாம், சர்ச்சில் இருக்கும்போது செல்ஃபோனில் நீங்கள் வசனத்தை பார்க்க வேண்டாம், அப்போ ஒரு மெசேஜ் வரும். அதனால தான் சர்ச்சில் நம்ம வசனத்தை பார்க்க வேண்டாம், எழுதப்பட்ட இப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு வாங்கன்னு சொல்லி நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் டெய்லி நீங்கள் கிரமமாக வாசிக்கிற வசனத்திலேயே ஆண்டவர் பேசுவார்.
இன்றைக்கி கூட நான் காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணிவிட்டு வழக்கமாக வாசிக்கிற அதிகாரத்தில் என்னோட ஆண்டவர் பேசினார். அப்படி இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு நீங்கள் ஜெபம் பண்ணி பைபிள் படிச்சிருந்தீங்கன்னா ஏதோ ஒரு வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் பேசாமல் இருக்கவே மாட்டார். அப்படியே ரெகுலராக நீங்கள் படிங்க. டெய்லி நம்மோடு கூட தேவன் பேசுகிற விதம். தெய்வம் தான் வார்த்தை, வார்த்தை தான் தெய்வம். தெய்வம் பேசுகிற வார்த்தைக்கு முக்கியம் கொடுத்துருக்கிறார். சகல பிரஸ்தாபத்தில் வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார், முக்கியப்படுத்தியிருக்கிறார். இதில் ஆவி இருக்குது, ஜீவன் இருக்குது, வல்லமை இருக்குது. ஆவியும் ஆத்மாவையும் பிரிக்கும், ஊனை பிரிக்கும். இது தேற்றும், உற்சாகப்படுத்தும். நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீங்க, அதுக்கு தகுந்த வார்த்தை வரும். பயந்து போய் இருப்பீங்க, பயப்படாதேன்னு வரும். கலங்கி போயிருப்பீங்க, கலங்காதேன்னு வரும். அப்படி வந்திருக்குன்னு சொல்கிறவங்களா ஒரு அல்லையா சொல்லாமல்? பைபிள் படிக்கும்போது ரெகுலராக படிக்கும்போது லோகோஸ் எப்படி வாசிச்சுட்டே வாங்க. எழுதப்பட்ட வார்த்தை 1 அதிகாரம் 2 அதிகாரம் படிச்சுட்டே வாங்க. உங்கள் டைம் 3 அதிகாரம் ரெகுலர் படிக்கிற என்னவோ அதை படிங்க, தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. திடீரென்று ஒரு வார்த்தை வரும், அதுதான் ரேமா. அந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் என்ன செய்வார்? பேசுவார். உங்கள் புரியும்படி சொல்கிறேனே, ஒரு விசுவாசியை தான் என்ன செய்யணும்? பேசுங்க, கல்யாணம் பண்ணணும். ஒரு விசுவாசி சொல்லுங்கள் சத்தமாக. நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டாலும் உங்கள் பிள்ளைக்கு பண்ணணும்ல, பேச மாட்டீங்களே. ஒரு விசுவாசி சத்தமாக விசுவாசியை தான் கல்யாணம் பண்ணணும். இதுதான் எழுதப்பட்ட வார்த்தை. உங்களுக்கு உதாரணத்துக்காக இப்போ நிறைய அலைன்ஸ் வரும் கல்யாணத்தில். நிறையா இப்போ பொண்ணை பார்க்கணும், நிறையா பொண்ணை பார்ப்பீங்க. நிறையா பொண்ணுக்கு மாப்பிள்ளை நிறையா வரும். விசுவாசியை கல்யாணம் பண்ணுறது தான் லோகோஸ், எழுதப்பட்ட வார்த்தை. மாற்றி பண்ணக்கூடாது. பணத்துக்கோ இதுக்கோ அழகுக்கோ ரட்சிக்கப்படாத ஒரு நபரை திருமணம் பண்ணக்கூடாது. அது எழுதப்பட்ட வார்த்தை, லோகோஸ். ஆனால் எத்தனை பேர் அப்படி வந்தாலும், இன்னும் நிறைய மாப்பிள்ளலாம் வந்தாலும், அதில் எந்த மாப்பிள்ளை, எந்த பொண்ணு, என் குடும்பத்துக்கு யார் மருமகன், என் குடும்பத்துக்கு யார் மருமகன்னு ஜெபம் பண்ணி உங்கள் இருதயத்தில் அந்த 2 குடும்பத்தில் ஒத்து வந்து உங்கள் குடும்பம் எல்லாம், அந்த குடும்பம் எல்லாம் பேசி அதை ஒருமனப்பட்டு ஒரு பீஸ்ஃபுல் வருது பார்த்தீங்களா? அதுதான் ரேமா. இப்போ புரியுதுங்களா? சொல்லுங்கள் சத்தம்மா. புரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்களே. இப்போ நான் எந்த இடத்துல ஊழியத்தை அழைச்சிட்டாரு, ஊழியம் செய்யணும் ஆண்டவர் எந்த இடத்துலங்கிறதா ரேமா. கரெக்டாக ஆண்டவர் டோல்கேட். எங்கள் ஊர் புள்ளம்பாடி வழி, அந்த டோல்கேட்டு வழியாக எத்தனையோ தரம் டவுனுக்கு போயிருக்கிறேன். எத்தனையோ தரம் டோல்கேட்டை நான் ஊழியத்துக்குன்னு டோல்கேட்டு தெரியும். ஆனால் டோல்கேட்டுன்னு எனக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது தெளிவாய் ஆண்டவர் டோல்கேட்டுன்னு ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ணி காத்திருக்கும்போது அந்த பேரை நினைப்பூட்டுவார். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி சில ஊரெலாம் போய் பார்த்தேன். இப்போ ஐபிஎஸ் சபையில் காஜாமல்ல இருக்கும்போது ஊழியத்துக்காக அங்கிட்டு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, தீர்க்கதரிசியாக நம்பாதீங்க பாஸ்டர், பிரதர், இந்த ஊர்லேயே நீங்கள் ஆரம்பிங்க, உங்கள் சபை வளரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா பேச்சை கேட்டு நான் கிராப்பட்டியில் ஊழியத்தை ஆரம்பித்தேன்னா என்ன ஆயிருக்கும்? தீர்க்கதரிசி இன்றைக்கி ஜோசியம் பார்க்குற மாதிரி அங்கங்கே குறி சொல்கிறவங்க இருக்காங்க. அங்கும் இங்கும் போகாதீங்க. வார்த்தைக்கு மிஞ்சின தீர்க்க தரிசனம் எல்லாம் எதுவுமே கிடையாது. இதுதான் உண்மை. இதில் எல்லாத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லா ஆலோசனையும் இருக்குது. ஊழியத்துக்கு தேவையான ஆலோசனை, ஒரு கணவன் எப்படி நடக்கணும், மனைவி எப்படி நடக்கணும், பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், எப்படி இருக்கணும், உண்மையாக எப்படி இருக்கணும், அன்பாக எப்படி இருக்கணும், குடும்பத்தை எப்படி நடத்தணும், சபையை எப்படி நடத்தணும், ஒரு ராஜா எப்படி நடத்தணும், வேலை ஸ்தலத்தில் எப்படி இதில் இல்லாத ஒன்றுமே இல்லைங்க. இதை மிஞ்சி நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம். இதில் தான் தேவன் உங்களோடு பேசுவார். அதனால தான் இந்த 5 காரியத்தில் இதை முதல்ல நான் வைக்கிறேன். தேவன் பேசுறதுல பெஸ்ட்லேயும் பெஸ்ட். மற்ற விதத்தில் 4 விதம் இப்போ சொல்ல போகிறேன், அதுலேயும் பேசுவார். அது எப்போ தான் பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஆனால் இதுதான் பெஸ்ட்லேயும் பெஸ்ட். சரி, இப்போ ஊழியத்துக்கு நான் வரும்போது ஒரு கனவு எனக்கு வந்துச்சு ஊழியத்துக்கு. அப்போ கனவில் ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரில் அப்பாயின்மெண்ட், நான் வேலை கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதில் ஜீசஸ் கால்ஸ்னு வந்துச்சு. அப்போ கனவில் வந்த உடனே கனவுலேயே ஊழியக்காரர் ஏஜி சபை பாஸ்டர் ராபின்சன் திருவம்பூர், அங்கே தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அவர் கனவில் வர்றார். அவர்கிட்ட போய் நான் நேரடியாக இல்லை, கனவில் போய் காட்டுறேன். அப்போ அவர் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வருது, ஏசாஸ் உனக்கு ஊழியம்தான். இப்போ கனவு மூலம் என்ன செய்கிறார்? ஊழியத்தை உறுதிப்படுத்துகிறார். நான் யூத்தாக இருக்கும்போதே பாஸ்டர் ராஜாமணி ஏஜி, இன்றைக்கி வயசாச்சு அவருக்கு, வாலிப வயசில் வாலிப தம்பிகளா இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, வாழ்வது ஒரு வாழ்க்கை, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. இப்போ அவசரப்படாதீங்க, இப்போவே ஊழியத்துக்கு போயிடாதீங்க.
ஒரு சபையில் உறுதியாக இருங்க. தெளிவாக சொன்னார் ராஜாமணி. ஞானஸ்தானம் எடுங்க, அபிஷேகம் பெறுங்க, சபையில் எல்லா வேலையும் செய்யுங்க, பணிவிட வேலையும் செய்யுங்க, சபையில் என்ன பொறுப்போ அந்த ஊழியத்தை முதல்ல செய்யுங்க. எடுத்தோன்னே நீங்கள் பாஸ்டர் ஆக முடியாது. அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டு அனுமதியோட இடத்த சூஸ் பண்ணிவிட்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உங்கள் வேலையை ரிசன் பண்ணிவிட்டு நீங்கள் ஊழியத்துக்கு போங்க அப்படின்னு தெளிவாய். அப்போ அந்த ஊழியக்காரன் மூலம் ஆண்டவர் என்னோட என்ன செஞ்சா? பேசின. இப்படி ஊழியக்காரன் மூலம் பேசினாலும் கனவு சொப்பன வழியாக ஒரு முறை சர்ச்சுக்கு நான் போகிறேன். இன்னொரு கனவுல பார்க்கும்போது என்னடா பாஸ்டர் நீங்கள் கனவாக சொல்கிறாருன்னு, அது அடுத்த பாயிண்டில் வருது. எனக்கு இப்போவே எல்லாம் வந்துடுது. அப்போ ஆராதனைக்கு லேட் ஆயிடுச்சு, எல்லாம் திரும்பி வர்றாங்க. ஐயோ லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும்போது ஆத்த நீந்தி போகிறேன். ஒரு கரம் வந்து என்னை தூக்கி பிடித்து நீ என் ஊழியத்தை செய். அப்போ அதிகாலையில் திடுக்க என்று மொழி தந்த கனவு கண்ட பிறகு, ஆண்டவரே நீர் கொடுத்த சொப்பனம் உண்மையாக இருந்தால் இன்றைக்கு வழக்கமாய் வாசிக்கிற வசனத்தில் என்னோடு அந்த பேசணும்னு சொல்லி பேசும்போது தெளிவாய் அன்னைக்கு பேசுகிற வழக்கமாக வாசிக்கிற வசனத்தில் ஊழியத்திற்கான அழைப்பை வேத வசனத்தின் மூலம் ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு தங்கம் நல்லா இருக்கான்னு உரசி பார்க்குற மாதிரி மற்ற வழியில் பல வழிகளில் ஆண்டவர் பேசினாலும் அது வசனத்துக்கு ஒத்து இருக்கிறதா? அப்படி இருந்தாதான் அது தேவன் பேசுறது. இல்லைன்னா சாத்தானும் பேசுவான், மனிதரும் பேசுவான், உங்கள் மனசும் பேசும். இந்த பேச்செல்லாம் கண்டுபிடிக்கணும், இந்த சத்தத்தெல்லாம் கண்டுபிடிக்கணும். தேவனுடைய சத்தம் என்ன, பிசாசின் சத்தம் என்ன, மனுஷ சத்தம் என்ன, உங்களுக்குள்ளிருந்து தோன்றுகிற சத்தம் என்ன, இதெல்லாம் கண்டுபிடிச்சி இது போக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆரம்ப விசுவாசி கஷ்டமாக இருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் இப்படி பழகிட்டிங்கன்னா எந்தெந்த சத்தம் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பெஸ்ட்டில் பெஸ்ட்டு வேத வசனத்தின் மூலம்தான். 2வது எழுதி வச்சுக்கோங்க. ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு தலைப்பை எழுதி வச்சுக்கலாம். 2 சாமுவேல் எடுங்க. 7ஆம் அதிகாரம். தாவீது ராஜாவாக மாறிட்டார். 5ஆம் அதிகாரத்திலே எல்லாம் 12 கோத்திரமுத்துக்கு ராஜாவாக மாறிட்டார். இப்போ எல்லாம் சத்துருக்கெல்லாம் நீங்களாக்கி இளைப்பாற பண்ணும்போது வீட்டில் வாசமாக இருக்கிறார். 7:1. இப்போ 2 சாமுவேல் 7:2 பாருங்க. ராஜா தீர்க்க தரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய அந்த உடன்படிக்கை பெட்டி திரைகளின் நடுவே வாசமாக இருக்கிறதே என்றான். இப்போ என்ன நினைக்கிறேன்னா, நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், என்னை ஆண்டவர் மச்சி வீட்டில் நல்ல பில்டிங்கில் நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்து உணவு கொடுத்து 12 கோத்துக்கு ராஜாவாக மாற்றி சூப்பர் அரண்மனையில் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட அரண்மனையில் நான் வாசம் பண்ணுறேன். தேவனுடைய அந்த உடன்படிக்கை பெட்டி அவர் தான் கொண்டாந்துறார். சவுல் காலத்தில் தேடலை. இப்படி திரையின் நடுவே இருக்கிறதே, இதுக்கு ஆலயத்தை கட்டி இந்த வீட்டை விட நல்ல அரண்மனை போல் ஒரு ஆலயத்தை கட்டி அதன் நடுவில் உடன்படிக்கை பெட்டியை வச்சா நலமாக இருக்குன்னு சொல்லி ஊழியக்கார இடத்துல சொல்கிறேன். இப்போ கவனிங்க, 3வது வசனம் பாருங்கள். அப்பொழுது ஊழியக்காரர் நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறாரே. அப்போ ஊழியக்காரர் பேஸ் பண்ணிட்டார், கட்டுங்க ராஜா, அது நல்ல காரியம் தானே. இப்போ கவனிங்க, 4 இதான் கர்த்தர் பேசுறது, தேவன் பேசுறது. அன்று ராத்திரிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாக இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ. நீங்கள் தொடர்ந்து படித்து பாருங்கள், எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. நீ கட்ட வேண்டாம், ரத்தம் சிந்தி இருக்கிற, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் சாலமோன் கர்த்தருக்கு என்ன செய்வான், ஆலயத்தை கட்டுவான். அந்த கிருபையை சவுளை விட்டு விளக்கினேன், தாவீது உன்னை விட்டு விளக்கலை, உன் மகனை விட்டு நான் விளக்கலை. அந்த கிருபையினாலே நீ ஆலயத்தை உன் மகன் கட்டுவான், நீ கட்ட வேண்டாம். இப்போ பாருங்கள், இடத்த வாங்கிட்டார். இன்றைக்கி இருக்கிற டேவிட்டார் தானே திரும்ப செஞ்சுருப்பார். ஆண்டவர் மேலேயே கோச்சிட்டு, என்ன ஆண்டவர், நான் இவ்வளோ பொண்ணு சேர்த்துட்டேன், வெள்ளி சேர்த்துட்டேன், ப்ளூ பிரிண்ட் வாங்கிட்டேன், இடத்தையும் வாங்கிட்டேன், எல்லாத்தையும் சேர்த்துட்டேன், ஒரு அனுமதி கேட்டேன், ஆண்டவர் கொடுக்கலன்னு ஆண்டவர் மேலே கோவப்பட்டுட்டு இன்றைக்கி இருக்கிற டேவிட்டர்னா போயிருப்பார். ஆனால் நான் பிரசங்கம் பண்ணுற டேவிட் யார்? தாவீது கர்த்தருடைய சத்தத்தை கேட்குற மனுஷன். இப்போ கர்த்தருடைய சத்தம் எப்படி வருது? 2வது ஊழியக்காரன் மூலம். அதான் குறிப்பு.
முதல்ல பெஸ்ட்டு பைபிள் வசனத்தின் மூலம் ஆண்டவர் பேசுவார், தேவன் பேசுகிற விதம். ரெண்டாவது ஊழியக்காரர் மூலம் பேசுவார். இப்போ சொல்கிறேன், உங்கள் பாஸ்டர், நம்ம பாஸ்டர் மூலம் நம்மோடு பேசுவார். அப்படி ஒரு குலுக்கி சொல்லுங்கள், நம்ம பாஸ்டர் மூலம். இன்னைக்கு நாத்தானா இருக்கிறாரு, உங்களுக்கு நாத்தானா இருக்கிறாரு, சொல்லுங்கள் சத்தமா. பாஸ்டர் ஏசாஸ் இருக்கிறாரு. இந்த சபையில் நீங்கள் அங்கத்தினராக மாறி திருவிருந்து எடுக்கிறீங்க. ஒவ்வொரு வாரமும் 52 வாரமும் உண்மையாய் ஆண்டவரே இன்னைக்கு என்னோடு கூட நீர் பேசும். பாஸ்டர் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவார். 1 மணி நேரம் இல்லாவிட்டால் ஏதோ ஒரு வார்த்தை, பாடல், ஏதோ ஒரு காரியம் என்னை தொட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ஏதோ ஒரு காரியத்தில் தொட்டு தான் பேசி தான் உங்களை அனுப்புவார். ஆமாண்ணா இல்லையா? சொல்லுங்க. அந்த வாஞ்சை இருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஒவ்வொரு தலைப்பில், போன வாரம் அபிஷேகம் என்ற தலைப்பில் ஆண்டவர் பேசினார். அதற்கு முன்னாடி சாட்சியுள்ள வாழ்க்கை என்ற தலைப்பில் பேசினார். உபவாச ஜெபத்தில் கிருபை என்ற தலைப்பில் பேசினார். அதற்கு முன்னாடி ஒருவேளை தலைப்பு வெற்றிங்கிற தலைப்பாக இருக்கலாம், ஒருவேளை தலைப்பு உங்களுக்கு ஆசீர்வாதம் தலைப்பாக இருக்கலாம். ஆனால் வெவ்வேறு தலைப்பில் ஆண்டவர், ஒவ்வொரு தலைப்பில் ஆண்டவர் உங்களோடு பேசினார். 25 வருடமாக 25 × 52 பெருக்குங்க, அத்தனை பிரசங்கத்தின் மூலம் ஆண்டவர் பேசியிருக்கிறார். நீங்கள் 10 ஆண்டு வந்திருக்கலாம், 2 ஆண்டு வந்திருக்கலாம், 1 ஆண்டு வந்திருக்கலாம். இப்போ 1 ஆண்டு சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா 52 பிரசங்கத்தின் மூலம், ஊழியக்காரன் மூலம் கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. இதுதான் ஆண்டவர் பேசுகிற விதம். இதை தவிர வேற வழியில் பேசவே மாட்டார். நோ சான்ஸ். ஏமாந்து போகாதீங்க. தேவன் பேசுகிற விதத்தில் பெஸ்ட்டு வார்த்தை. அதனால தான் முதல்ல அதை சொன்னேன். ரெண்டாவது, ஊழியக்காரன் வாயிலிருந்து வார்த்தையின் மூலம் தான். ஆனால் ஊழியக்காரன் மூலம் கர்த்தர் என்ன செய்வார்? பேசுவார். இப்போ பாருங்கள், நாத்தான் பிடிக்கும், நீங்கள் கட்டாதீங்க தாவீது ராஜா, பஸ்ஸை கட்டுன்னு சொல்லிட்டார். ஏன்னா நல்ல காரியம் தானே அவரு நினச்சிட்டார். அப்புறம் ஆண்டவர் சொன்னோன்னே அந்த வார்த்தையை கீழ்ப்பிடிச்சு போய் சொன்னோன்னே அப்படியே ஒபே பண்ணுறார். இப்போ திருப்புங்க இன்னொரு காரியத்தை. சில நேரத்தில் ஊழியக்காரர் நேரடியாகவும் சொல்லுவாங்க, சில நேரம் உதாரணத்தோடு சொல்லுவாங்க. நீங்கள் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பச்சைபால்கிட்ட அந்த பாவம் பண்ணக்கூடாது, உபச்சாரம் பாவம் பண்ணக்கூடாது. பச்சைபாலுடைய புருஷன் உரியாவை கொலை செய்யக்கூடாது. 10 கட்டளை 2 கட்டளையும் மீறிட்டார். கொலையும் செஞ்சிட்டார், உபச்சார பாவம் பண்ணிட்டார். தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன் தான், நல்ல மனுஷன், ஆராதிக்கிற மனுஷன் தான், அபிஷேகம் பெற்ற மனிதன் தான். இந்த ஒரு விஷயத்தை தவிர அவர்கிட்ட குறை இல்லைன்னு பைபிளில் இருக்குது. நானும் ஏற்றுக்கிறேன், என் வேதமும் அங்கீகரிக்கிறது. ஆனால் இந்த விஷயத்தில் சத்துருக்கள் தூஷிக்க, கர்த்தரின் பார்வைக்கு இந்த காரியம் எப்படி இருந்தது? ஒரு பொல்லாப்பாக இருந்தது. விபச்சாரம் பண்ணது கூட அது ஒரு பக்கம் இருந்தாலும், புருஷனையும் கொலை செஞ்சது அது அடுத்து. பாவத்தின் மேல் பாவம், அக்கிரமத்தின் மேல் அக்கிரமம், மீறுதல் மேல் மீறுதல். சரி, இப்போ நாத்தான் தீர்க்கதரிசி வந்து ஒரு கதையை சொல்லி உணர்த்து வைக்கிறார். நீங்கள் 12ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 2 மனுஷர் இருந்தாங்க. ஒருத்தன் ஐஸ்வர்யவான், ஒருத்தன் பேசுங்க தரித்திரன். இப்போ ஐஸ்வர்யவானுக்கு எத்தனை ஆடு இருந்துச்சு? பேசுங்க. நிறைய ஆடு இருந்துச்சு. தரித்திரனுக்கு ஒரே ஆடு. அது அந்த ஒரு ஆடு எப்படி இருந்துச்சு? எங்கள் இதெல்லாம் தெரியாதா? பார்த்து தான் சொல்லணுமா? மகளை போல் பிள்ளைய போல் இருந்துச்சு. இப்போ ஐஸ்வர்யவானுக்கு விருந்தாடி வந்தாங்களா, ஏழை வீட்டுக்கு விருந்தாடி வந்தாங்களா? ஐஸ்வர்யவானுக்கு. அவர் நிறைய ஆடு இருந்துச்சு. ஒரு மட்டன் பிரியாணி போட்டிருக்கலாமா, போடக்கூடாதா? இப்போ இவர் யார் ஆட்டை எடுக்கிறாரு? மகளை போல் பிள்ளைய போல் குழந்தைய போல் இருக்கிற தரித்திரனுடைய ஆடை எடுத்துன்றார். இவர் என்ன நினச்சாரு? இது எங்கேயோ ஒரு பக்கம் நடந்திருக்கு. அப்போ அந்த மனுஷன் என்ன செய்யணும்? மரணத்துக்கு பாத்திரம் கொலை செய்ய கடவுள்னு தீர்ப்பு சொல்லிட்டார். அவன் இரக்கமற்றவனாக இருந்த இந்த காரியத்தை செய்தபடினால் ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை என்ன செய்யணும்? திரும்ப செலுத்தணும்னு ஏதோ நடந்த சம்பவம் மாரி இவர் எடுத்தோன்னே ராஜாட்ட இப்படி சொல்லாமல் ஒரு கதையை, வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி சொல்லுங்க. வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அப்படி ஊழியக்காரர் சொல்கிறார். இப்போ 7ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, இப்போ டைரெக்டாக வந்துட்டார், நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனை கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையெழுத்தேன். இது போதா இருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். 9ஆம் வசனம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவி உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரன் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போது நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாகி எடுத்துக்கொண்டபடினால் பட்டயம் என்றென்றைக்கு உன் வீட்டை விட்டு விலகாது. வீட்டில் போய் படித்து பாருங்கள்.
கன்ஷிவாய் அந்த குழந்தை சாகும், நீ எத்தனை தடவை உபவாசம் பண்ணாலும் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார் அப்படின்னு தெளிவாக வார்த்தை வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, சில நேரத்தில் ஒரு வாரத்தில் காரஞ்சாரமாக வார்த்தை வரும். எங்கள் ஆண்டவர் ஊழியக்காரங்களும் செவுத்துக்கா பேசுவார், எனக்கு தான் பேசுவார். சொல்லுங்கள், நான் சொல்கிறது கஷ்டமாக இருந்தாலும் ஒத்துக்கங்க. சொல்லுங்கள் தம்பி, சொல்லுப்பா, எனக்கு தான் பேசுவார். இப்போ இங்கேருந்து யார் பாஸ் வந்தால் நான் நேரம் செஞ்சுருப்பேன், நீங்கள் செய்ய மாட்டீங்க ஒரு சிலர்லாம். எனக்கு தான் பேசுவார். இங்கே என்ன நடக்குதுன்னா, சபையில் ஏதாவது ஒரு காரியத்தில் குறை உள்ளவராக இருப்பாங்க. இந்த செய்தி குறிப்பெடுக்கிற ஆள் அந்த சிஸ்டருக்கு பேசட்டும் இன்னும் பேசட்டும், இந்த செய்தி அவருக்கு தான், ஏன் உங்களுக்கு இல்லையா? அந்த அந்த தம்பிக்கு தான், அந்த பிரதருக்கு தான், அந்த அம்மாவுக்கு தான் அந்த செய்தி, ஏன் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் நடக்கலாம், அதே காரியத்தில் ஒரு நாள் தவறுவீங்க தெரியுங்களா? தன்னை நிற்கிறேன் என்றவன் விழாதபடி இருக்க எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம நிற்கிறேன்னு சொல்கிறதுக்கு கிருபை ஒன்று தான். நீங்கள் நடக்கலாம், இன்னொருத்தர் தவறி இருக்கலாம். நீங்கள் என்ன செய்தி எப்படி எடுத்துக்கணும்னா, ஆண்டவரே இந்த செய்தியில் கிருபையாக நடக்கிறேன், இதே விஷயத்தில் நான் தவற வாய்ப்பு இருக்குது, நான் போயிடக்கூடாதப்பா, எங்கள் சபையில் ஒரு சிலர் தவறி இருக்கலாம், அவங்களையும் மாற்றுங்கப்பா. இப்படி தான் ஒப்பு கொடுக்குற நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். புரியுதுங்களா? கொஞ்சம் சத்தியத்தை சத்தியமாக பேசிட்டா அடுத்த வாரம் ஆப்சண்ட். பாஸ்டர் என்கிட்ட நேரடியாக பேசுகிறதுக்கு தைரியம் இல்லை, என்கிட்ட நேரடியாக பேசுகிறதுக்கு தைரியம் இல்லை. அதனால தான் செய்தியில் குத்தி குத்தி பேசுகிறார். சொல்லுங்கள், பேசவே மாட்டீங்களே, குத்தி குத்தி பேசுகிறார். குத்துறதுக்கு நானாக கிடச்ச? நான் கேட்குறேன், உங்களுக்கு எனக்கு என்ன எல்லா புள்ளியா கொல்ல புள்ளியா? சொல்லுங்கள், ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது சொல்லுங்கள், தனிப்பட்ட விதத்தில் ஏதாவது பிரச்சனையா? ஒரு தலைப்புன்னு வந்தால் ஒரு உண்மையான ஊழியக்காரன் சத்தியத்தை என்ன செய்யணும்? சத்தியமாக பேசணும். இப்போ தேவன் பேசுகிற விதம்னா, இது புரியுதோ புரியலோ உங்களுக்கு புரிகிற மாதிரி என்ன செய்யணும்? கடைசியாக புரிஞ்சிடும், பேசணும். அந்த பிரதர் கோச்சிக்குவார், இந்த சிஸ்டர் கோச்சிக்குவார், இந்த தம்பி கோச்சிக்குவான், இந்த வாலிப மகள் கோச்சிக்குவார். இப்படி முகஸ்துதியாக பிரசங்கம் பண்ணால், ஒரு மனுஷனை ப்ளீஸ் பண்ணால் அவன் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. பவுல் சொல்கிறார் தெரியுங்களா, நான் பெரம்போட வரணுமான்னு. அவரோட கொஞ்சம் நான் நல்லவராக தான் இருக்கிறேன். புத்தி இல்லாத கலாத்தியரங்கிறார். என்னைக்காவது நான் சொல்லியிருக்கேனா? புத்தி இல்லாத கிரேஸ் ஐபிஎஸ் சபையாரன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? சொல்லுங்கள், பேசுங்க, பேசுகிறேன்னு சொல்லுங்கள். இப்போ சொல்லணும், ஒரு காலம் சொல்லக்கூடாது. ஆனால் பவுல் கலாத்திய சபையை பார்த்து புத்தி இல்லாத கலாத்தியர்னு சொன்னார். தலையில் ஒரு கொட்டு போடுங்க. நீதிமான் என்னை தயவாய் கொட்டினாலும் அது என் தலைக்கு எப்படி இருக்கும்? எண்ணெயை போல. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா செய்தி உங்களுக்கு வேதனையாக இருக்காது. ஒருவேளை அது கஷ்டமாக இருக்கும், நம்ம நடக்காத போது உணர்த்தும். ஆவியானவர் உணர்த்துவார், உங்களை குற்றப்படுத்த மாட்டார். பிசாசு தான் உங்களை குற்றப்படுத்துவான், ஆவியானவர் உணர்த்துவார். நாத்தான் தீர்க்கதரிசி அப்படியே உணர்த்தினார், ஒரு கதையை சொல்லி உணர்த்தினார். அப்படியே ஊழியக்காரன் சொல்லும்போது நீங்கள் ஏற்றுக்கணும், தேவ வார்த்தையாக ஏற்றுக்கணும். இது பாஸ் ஏசாசுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை பாஸ் ஏசாஸ் என்ன செய்கிறாரு? போதிக்கிறார். இன்றைக்கி பாஸ் ஏசாஸ் மூலம் என்னோடு பேசினார். வீட்டில் திங்க செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி எல்லா நாளும் பைபிள் படிக்கும்போது என்னோடு பேசுவார். ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தின் மூலம் கர்த்தருடைய தூதன் அந்த தூதை பெற்றுக்கிட்டு எனக்கு தேவையான சபைக்கு ஆவியான சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்கள் வெளிப்படுத்த விஷயத்தில் பாருங்கள், 7 சபை நிறையும் சொல்லிட்டு குறையும் சொல்கிறார். பிரதர், உங்கள்கிட்ட நிறைவு நிறையா இருக்குது, அம்மா நிறைவு நிறையா இருக்குது, ஆனாலும் ஒரு சில அதை சொல்லும்போது கோவப்படாதீங்க. பாஸ்டர் மேலே கோவப்படாதீங்க, பாஸ்டர் அம்மா மேலே கோவப்படாதீங்க. அவங்களுக்கு நல்லதான் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியலன்னா கேளுங்க. ஒரு கல்யாணம்னா கல்யாணத்தை எப்படி, நீங்கள் இந்துலேருந்து வந்திருக்கலாம், கல்யாணத்தை எப்படி நடத்துவது, நிச்சயத்தை எப்படி நடத்துவது, ஒரு வேலையை எப்படி சூஸ் பண்ணுவது, எப்படி குடும்பத்தில் சமாதானமாக இருப்பது. பாஸ்டர், எங்கள் குடும்பத்தில் சண்டை அடிக்கடி வருது, ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னா நாங்கள் வேதத்திலேருந்து தான் சொல்லுவோம், நல்லதை தான் சொல்லுவோம். ஒரு தொழில் எப்படி செய்யணும், எந்த காரியத்துக்கும் நீங்களும் ஆண்டவர்கிட்ட முதல்ல விசாரிச்சிருங்க. அதை உறுதிப்படுத்த பாஸ்டர்கிட்ட கேளுங்க. அப்போ பாஸ்டர் சொல்கிறதும் வசனத்துக்கு ஒத்துருக்கான்னு பாருங்கள். அப்போ உங்களுக்கும் ஆவியானவர் பைபிள் படிக்கும்போது பேசுவார். ஒரு காரியத்தை தன் வருஷம் விசுவாசியாக வாரீங்க, தேவனோடு பேசுவார். ஒரு காரியத்தை செய்யும் பார், ஒரு காரியத்தை செய்யாதம் பார். அப்போ அதை இன்னும் உறுதிப்படுத்த ஊழியக்காரன் மூலம் ஆண்டவர் என்ன செய்வார்? பேசுவார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஊழியர்களை நீங்கள் கனம் பண்ணுங்க. பவுல் மூலம் எல்லா சபை மக்களுக்கும் ஆண்டவர் பேசினார். கொரிந்து சபைக்கு பேசினார், பிலிப்பு சபைக்கு பேசினார், தெசலோனிக்கே சபைக்கு பேசினார், எபேசு சபைக்கு பேசினார். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் இளம் ஊழியர்களுக்கு, தீத்துக்கு, அதெல்லாம் நிருபம், தீமேத்தேக்கு பேசினார். ஊழியக்காரன் மூலம் தேவன் தான் பேசினார். அதான் ரொம்ப முக்கியம், அங்கே பாயிண்டை விட்டுறக்கூடாது.
முதல்ல பேசுகிறது யார்? தேவன் வார்த்தையின் மூலம். ரெண்டாவது எப்படி பேசுகிறாரு? ஊழியக்காரன் மூலம் பேசுகிறார். ஊழியக்காரன் இப்படி இப்படி பைபிளில் ஊழியக்காரன் மூலம் பேசுனது நிறையா இருக்குது. இப்போ 3 காட்டுங்க. 3ஆவதுக்கு வந்துட்டோம். அப்பாடா எப்போ 5 வர போதும். ஃபஸ்ட்டு 1 என்னது? சத்தமாக சொல்லுங்கள். வார்த்தையின் மூலம். அதுதான் பெஸ்ட்லேயும் பெஸ்ட். ரெண்டாவது எப்படி ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு? ஊழியக்காரன் மூலம். பிரதர் இப்படி பண்ணாதீங்க, சிஸ்டர் இப்படி செய்யாதீங்க இப்படின்னு ஊழியக்காரர் பேசினா, இப்போ நீங்கள் அதை ஊழியக்காரன் மேலே கோவப்படாமல் கர்த்தர் பேசுகிறான்னு நினச்சிக்கோங்க. எங்கள் மேலே கோவப்பட மாட்டீங்க. எங்கள் மேலே ஏன் அநேகர் கோவப்படுறாங்கன்னா, கர்த்தர் பேசுகிறான்னு நினைக்காம ஊழியக்காரன் பேசுகிறார் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் எங்கள் மேலே கோவப்பட்டு அநேகர் சபையை விட்டு என்ன செய்கிறாங்க? பின்வாங்கி போகிறாங்க. நீங்களாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கர்த்தர் பேசுகிறான்றதுனால தான் இவ்வளோ தொடர்ந்து வர்றீங்க. புரியுதுங்களா? அப்படி நினச்சிக்கணும். தேவ வசனமாக, மனுஷ வசனமாக இல்லை. எந்த தலைப்பில் பேசினாலும், இந்த தலைப்பை இன்னொருட்ட கொடுத்து பேசினாலும் அவர் பாணியில் தான் பேசுவார். ப்ரெசன்டேஷன் வேறு வித்தியாசம் இருக்கலாம், பிரசங்கம் பண்ணுற விதம் போகிறது ஒரு வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் தலைப்பில் அதை தான் பேசுவாங்க. சரி, நேரம் கிடையாது. 3ஆவது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஓகே, புதிய ஏற்பாட்டில் 2 சொல்லிவிட்டு பழைய ஏற்பாட்டில் 2 காரியத்துக்கு, அந்த 3ஆவது காரியத்துக்கு சொல்கிறேன். மத்தேயு 1:20 தெரிஞ்ச சம்பவம் தான், அந்த பாயிண்ட்டுக்காக சொல்கிறேன். எடுத்தவங்க யாருனாலும் வாசிக்கலாம், நல்லா கண்ணீர்னு வாசிங்க. மத்தேயு 1:20 சீக்கிரம், நல்லா சத்தமாக. அவன் இப்படி யோசேப்பு சிந்தித்து கொண்டிருக்கையில், ஒருத்தர் வாசிங்க. கர்த்தருடைய தூதன் என்ன காணப்பட்டு? சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. 19 வாசிங்க சார், இன்னும் புரியும். மரியாள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் மரியாளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். உலக சரித்திரத்திலே கன்னி கர்ப்பமானது பரிசுத்த ஆவியானவரால். தேவனுடைய ஒரே குமார் இயேசு இந்த உலகத்தில் பிறக்க மரியாளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். எப்படியாகும் கேட்குறாங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஓகே, கன்சியூவ் ஆகிட்டாங்க. இதை யார் யோசேப்புக்கு சொல்லியிருப்பா? வெளியில் சொன்னால் கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்க. ஒரு கல்யாண ஸ்ரீ கன்சியூவ் ஆனால் அன்னைக்கு யூத சட்ட பிரகாரம் கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்க. அவமானம், நிந்தை. இதெல்லாம் பைபிளில் போல் நான் நினைக்கிறேன். ஒருவேளை மரியாதையை கூட சொல்லியிருக்கலாம். ஒரு முறை சந்திக்கும் போது இப்படி இருக்குங்க, இப்படி ஆண்டவர். இப்போ இவரும் யோசிச்சு பார்க்குற, இவரும் பைபிள் படித்தவர். இப்படிலாம் கிடையாது. புருஷன் துணை இல்லாமல் மனைவி கன்சியூவ் ஆக முடியாது. இப்படி யாருமே பைபிள்லையும் இல்லை, உலகத்திலே இல்லையே. சரி வேண்டாம், நம்ம ஒரு நீதிமானாக இருக்கிறோம், நமக்கு ஒத்து வரல, அவமானமும் படுத்த வேண்டாம், அழகாக என்ன செய்யலாம், ரகசியமாக அவளை தள்ளிடலான்னு இப்படி யோசனை. கவனிங்க, அப்படியே தூங்குறார். இப்போ தான் சொப்பனத்தின் மூலம் ஆண்டவர் பேசுகிறார். இப்போ 3ஆவது எதன் மூலம் ஆண்டவர் பேசுவார்? சொப்பனம், கனவு மூலமும் ஆண்டவர் பேசுவார். இதெல்லாம் 3ஆவது தான். அப்புறம் அந்த ஐயர் டவுட்டெல்லாம் போயிடுச்சு. கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பிறக்கிற வரைக்கும் கணவன் மனைவி உறவு இல்லாமல் இச்சை அடக்கமாக ஒரே குடும்பமாக நடத்தி பரிசுத்தத்தை காத்து கொண்ட ஒரு நீதிமான் தான் யோசேப்பு. இதில் ஆண்டவர் மரியாள்கிட்ட தூதன் மூலம் பேசினார். கேப்ரியல் தூதன் மூலம். ஆண்டவர் பேசுகிற விதம் பல விதம். இங்கேயும் தூதன் மூலம் பேசியிருக்கலாம். ஆனால் இப்படி சிந்திச்சு தூங்கிட்டு இருக்கும்போது சொப்பனத்தில் கரெக்டாக ஆண்டவர் பேசினார். அப்போ சொப்பனத்தின் மூலமும் பேசுவார். சொப்பனம் 3 வழியில் வரும். 3ஆவது பாயிண்டில் இப்போ 3 சொப்பனம் எத்தனை வழியில் வர்ற? முதல்ல தேவனும் பேசுவார். 2வது பிசாசு என்ன செய்வான்? பேசுவான். 3வது தொல்லையின் திரட்சினால். பாருங்கள், சில சொப்பனம் பாருங்கள், கண்டது வரும், ஓடுறது, குத்துறது, நடக்கிறது. ஐயோ முழிச்சாதான் ஐயோ இது கனவு இல்லையான்னு நினைக்கும். கண்டது கெட்ட சிந்தனையெல்லாம் பிசாசுன்பா. நீங்கள் இங்கே கர்த்தருடைய பிள்ளைங்க தூங்கி ஏந்திரிச்சோன்னே எல்லா கனவையும் போய் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. நீங்களே அதை ஆராய்ஞ்சு ஆவியை பகுத்தறிகிற மாதிரி இது தேவன் கொடுத்த சொப்பனமா, பிசாசு கொடுத்த சொப்பனமா, இல்லை தொல்லையும் திரட்சினா வந்த சொப்பனமானு பார்த்து நீங்களே உங்கள் மனதிலேருந்து டெலீட் பண்ணிடணும். டெலீட் பண்ணாமல் வச்சிங்க, அந்த சொப்பனத்தின் மூலமே பிசாசா பிரச்சனை உண்டு பண்ணிடுவோம். ஆனால் இங்கே இவருக்கு கொடுத்த சொப்பனம் பிசாசு மூலம் அல்ல, தொல்லையும் திரட்சினால் வந்த சொப்பனம் அல்ல, தேவனே கொடுத்த சொப்பனம். தேவன் இப்படியும் பேசுவாருங்க. அப்படியே அடுத்த அதிகாரத்தை எல்லாத்தையும் எடுக்க நேரம் இல்லை, உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். சாஸ்திரிகள் எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க போய் அரண்மனையில் தான் அரண்மனைக்கு போகிறாங்க. 2ஆம் அதிகாரம்
அங்கும் சொப்பனத்தினால எச்சரிக்கப்பட்டு தான் என்ன செய்கிறாங்க. 2:13 பாருங்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு நானே வாசிக்கிறேன் சிஸ்டர் நேரத்தை கருதி, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், அதெல்லாம் நீ எழுந்து பிள்ளையும் அந்த தாயும் கூட்டிக் கொண்டு ஊரை கூட சொல்கிறாரு, எகிப்து தேசத்துக்கு ஓடி போய் அங்கே உடனே வந்துடாத, நான் சொல்லும் நாள் வரைக்கும் அங்கே இரு. பார்த்தீங்களா? இப்போ மறுபடியும் சொப்பனம் அந்த நாள் முடிஞ்சோன்னே 22 பாருங்கள், 21 பாருங்கள், 20 நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயை கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள். உடனே யோசேப்பு எழுந்து பிள்ளையும் தாயும் கூட்டிக் கொண்டு இப்போ இஸ்ரேல் தேசத்துக்கு வந்தான். ஆகிலும் அர்க்கலையா என்னும் தகப்பனாகிய ஏரோதின் பட்டணத்துக்கு வந்து யூதாவில் அரசலை என்று கேள்விப்பட்டு அங்கே போக இப்போ யோசேப்பு பயந்தான். இப்போ மறுபடியும் பாருங்கள் சொப்பனம். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பார்த்தீங்களா? அப்போ பைபிள் படித்து அப்போ அங்கே அவங்கள்ட்டலாம் ஆண்டவர் பேசலை, ஊழியக்காரன் வந்து இந்த இடத்துல பேசலை. மூணாவது இப்போ இவங்கள்ட்ட பேசுனதில் யார்? சொப்பனத்தில் தேவன் தான் பேசினான். பழைய ஏற்பாட்டில் யாக்கோப்பு பாருங்கள், அப்பாவுக்கு பயந்துட்டு போகும்போது ஒரு கல்லை எடுத்து படுத்துக்கிட்டு தூங்குறாரு, ஒரு ஏணி வைக்கப்பட்டு, அது சொப்பனம். தேவதூதத்தில் ஏறுறாங்க இறங்குறாங்க, அங்கேருந்து கர்த்தர் பேசுகிறாரு, உன் தகப்பன் அப்பா ஈசாக்கு உங்கள் தாத்தா ஆபிரகாமுடைய தேவன் நான், இப்போ படுத்திருக்கிற பூமியை தருவேன், நீ செல்லுமிடம் நான் நோடு இருப்பேன், இந்த தேசத்துக்கு நான் திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்லி அங்கே ஜேக்கப்போட பேசுனது என்னது? சொப்பனம். சாலமோன் பாருங்க, தாவீதுக்கு அடுத்து, இதெல்லாம் சொப்பனத்துக்கு உதாரணம் தான் அந்த 4 காரியம். பழைய ஏற்பாட்டில் 2, புதிய ஏற்பாட்டில் 2. பழைய ஏற்பாட்டில் யாக்கோப்பு, 2வது இவர் சாலமோன். புதிய ஏற்பாட்டில் யோசேப்பு, அடுத்து சாஸ்திரிகள். 2 போதும், 2 உதாரணம். அப்போ சாலமோன் ஆண்டவர் போல ஜனங்களைங்க எங்கள் அப்பாவிட்டே இந்த அப்படி அரசாட்சி பண்ணார், கிருபை கொடுத்தீங்க, இப்போ நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறேன், என்னைய போய் ராஜா மாற்றிட்டீங்க, போக்குவரத்து அறியாத இருக்கிறேன் அப்படின்னா அங்கே சொப்பனத்தில் தான் ஆண்டவர் தரிசனமாகி, நீ கேட்டது உகந்த விண்ணப்பம், நீ கேளாத ஐஸ்வர்யம் ஞானம், நீ எதிரியை கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கல, ஞானத்தை கேட்ட, அதையும் தாரேன், அதோடு கூட இன்னமும் தாரேன்னு சொல்லி ஆண்டவர் சொப்பனத்தில் தான் பேசுகிறார். ஒரு இலையா சொல்லாமா? அப்போ இந்த 3வது காரியம் எப்பொழுது சொப்பனம்னா அது டேஞ்சர் ஆகும். அப்போ சொப்பனால அது வசனத்துக்கு ஒத்து இருக்கா, அங்கே தான் வரணும் மெயின் பாயிண்ட். ஊழியக்காரன் பேசினாலும் வசனத்துக்கு ஒத்து பேசுகிறாரா, அப்போ தான் தேவன் பேசின விதமாக எடுத்துக்கொள்ளணும். சொப்பனத்தின் மூலம் ஒரு அதுக்கு தேவன் கொடுத்த சொப்பனம் உணர்ந்துட்டோம், அது வசனத்துக்கு ஒத்து இருக்குதா. ஒரு முறை ஒரு சகோதரி அண்ணன் பிள்ளைங்களங்க, இந்த அம்மா டைவர்ஸ் ஆகி வந்துருச்சு, இது நடந்த சம்பவம் சென்னையில். டைவர்ஸ் ஆகி வந்துருச்சு, மந்திரவாதிட்ட போயிருக்கு, உன் அண்ணன் பிள்ளை 2 பேரை நீ கொலை பண்ணிட்டீங்கன்னா உன் குடும்ப தலைக்கும், நீ திரும்ப உன் கணவனோட சேர்ந்து வாழ்வ அப்படின்னு பூசாரி சொல்லிட்டாங்க, பொய்யை சொல்லி கலையை வச்சுட்டான். அண்ணன் ஆண்டியெலாம் வேலைக்கு போயிட்டாங்க, இது டிவோர்ஸ் ஆகி வந்திருக்கு, பிரிஞ்சு வந்திருக்கு, குழந்தைய பார்த்துருக்கு. போய் குழந்தை வந்த உடனே ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போய் ஒரு பாலும் கிணறுல என்ன செஞ்சிருச்சு, தள்ளிருச்சு. தள்ளிட்டு ஒன்றும் தெரியாத பாப்பா மாரி வந்து அப்படியே இருக்குது. அண்ணனால கேட்குறாங்க, அப்படி இதுவும் அழுவுது அண்ணனோட, ஐயோ குழந்தைய காணோம் அப்படி இப்படி, யாருமே சந்தேகமே இல்லை. புகை நுழையாத இடத்தில் போலீஸ் நுழைந்து விடும். சொல்லுங்கள், புகை நுழைய முடியாத இடத்தில். ஆமாம், அரசாட்சிக்கு மற்ற பயந்து அதிகாரத்துக்கு பயந்து வேணால் கண்டுபிடிக்க மார்க்க தரல. ஆமாம், ஒரு இடத்துல நான் திருப்பூரில் இருக்கிறேன், அவ்வளோ பேர் இருக்கிறோம், கரெக்டாக போலீஸ் வந்து ஒரு ஆளை பிடிக்கிறாங்க, அவன் பார்த்தா திருடனாக இருக்கிறான். அது எப்படிங்க? அதுதான் கிருபை, அந்த வேலைக்கான ஆற்றல் சக்தி, அந்த டேலண்ட்டு எல்லாரையும் போய் பிடிக்கல. அவங்களுக்கு தெரியும் அந்த மொழியிறது நடக்கிறது இது, அதை வச்சு அதை சைக்காலஜியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ போலீஸ் வந்தோன்னே இந்த மக அப்படிங்கிறத வச்சோன்னு தனியாக கூப்பிட்டு 2 ரைடு விட்டு உடனே போலீஸ்கிட்ட ஒத்துக்குச்சு, நான் தான் எங்கள் அண்ணன் மக பிள்ளைகளை கொண்டேன்னு. புரியுதுங்களா? இது எப்படி தெரியுங்களா? சொப்பனத்தில் கனவு கொடுத்து, மந்திரவாதி ஒரு பக்கம் சொன்னாலும் சொப்பனத்தில் உன் பிள்ளைய அண்ணன் பிள்ளை 2 பேரை கொல்லுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஜெயிலு பிள்ளைய கொண்டுட்டேன். இப்படி பிசாசு இப்போ நிறையா நான் உதாரணம் சொல்லலாம் அந்த காரியத்திற்கு. சரி, 4வது, அப்பாடா கொஞ்சம் உசுறு வருதுன்னு ஒன்று வந்துட்டால் முடிச்சிடலாம். தேவன் பேசுகிற எத்தனாவது விதம்? 4வது விதம். அப்போஸ்தலர் 10ல் 2 சொல்லிடுறேன், நிறையா இருக்குது, அதிலே போதும், 2 போதும். அப்போஸ்தலர் 10 எடுங்க. அங்கே சொப்பனம் கிடையாது. சொப்பனம் கனவு வேற, சொப்பனம் அல்லது கனவு சொப்பனங்கிற கனவு வேற,
சொப்பன கனவுலாம் ஒன்று தான். சொப்பன கனவு வேறு, தரிசனம் வேறு. இன்றைக்கி விசுவாசிகள் தரிசனத்தை கண்டுட்டு சொப்பனத்தை கண்டேங்கிறாங்க, சொப்பனத்தை கண்டுட்டு தரிசனத்தை கண்டேங்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. தூங்கும்போது உங்கள் மனதில் தோன்றுகிற படம் சொப்பனம், கனவு. நல்ல நிலைமை நினைவாக இருக்கும்போது, செபிக்கும்போது உங்கள் மனதில் தோன்றுகிற படம் தரிசனம். புரியுதா? புரிஞ்சவங்க அல்லையா சொல்லாமா சொல்லுங்கள். தூங்கும்போது உங்கள் மனசில் தோன்ற படம் என்னது? சொப்பனம் அல்லது கனவு. அதே நல்ல நினைவாக இருக்கும்போது, தூங்கலை, நல்லா நினைவு இருக்கீங்க, பைபிள் படிக்கும்போது கூட தரிசனம் கொடுப்பார். படிச்சுட்டு இருக்கும்போதே தரிசனம் கொடுப்பார். அதை சொல்கிறேன். ஜெபிக்கும்போது தரிசனம் கொடுப்பார். இங்கே ஜெபிக்கும்போது தரிசனம் கிடைச்சதை சொல்கிறேன் பாருங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் கொர்நேலியு. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். தேவ பக்தி உள்ளவன், வீட்டானோட தேவனுக்கு பயந்தவன், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தவன், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம்லாம் பண்ணார். 10:2 பாருங்கள். நேரத்தை கருதி நானே வாசிக்கிறேன். 10 அப்போஸ்தலர் 10:3 பாருங்கள். பகலில் ஏறக்குறைய ஒரு 9ஆம் மணியை கூட ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய், அங்கே கனவு கிடையாது, அங்கே என்னது? தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுவதாய் அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்குன்னு சொல்லி கரெக்டாக அட்ரஸ்லாம் தெரிவிக்கிறார். இப்போ நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி அங்கே ஒரு ஊழியக்காரர் இருப்பார். அந்த ஊழியக்காரர் பேர் பேதுரு. அவருக்கு இன்னும் மறுபேர் கொடு. எப்படி ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. மறுபேர் இருக்குது சீமோனு. அவர் யார் வீட்டில் தங்கியிருக்கிறாரு? தோல் 17 சீமோனின்னு ஒரு இடத்துல தங்கி இருக்கிறான். அட்ரஸ் வெள்ளா வாரியாக பாருங்கள். அவனுடைய வீடு எங்கே இருக்குது? கடலோரத்தில் இருக்குது. கடல் ஓரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியது அவன் உனக்கு சொல்லுவான். உடனே கொர்நேலியு அந்த தரிசனத்தின் மூலம் ஆண்டவர் தான் பேசியிருக்காரு, தேவதூதனை அனுப்பி. ஆனால் கர்த்தர் தான் பேசினார். ஓகே தரிசனத்தின் மூலம் 2 பொருட்சேவகர் தேவபக்தியில் ஒருவனை அழைச்சி கரெக்டாக அட்ரஸ் அனுப்புகிறார். அவங்கெல்லாம் போகிறாங்க. இந்த நேரத்தில் மறுநாளில் அவங்களாம் போகிறாங்க. இப்போ 9ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறி, 10ஆவது வசனம், அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாக இருந்தான். அவங்க வீட்டுக்காரங்க என்ன செய்கிறாங்க? சமையல் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனம். இது தூங்கும்போது அல்ல. சம்பவத்தை சுருக்கி சொல்கிறேன். ஒரு 4 கால் ஜீவனாக எல்லாமே இருக்கிறத எல்லாத்தையும் வந்து சகல விதமான 4 கால் ஜீவன், காட்டு மிருகம், ஊர் பிராணி, ஆகாயத்தை பறவை அப்படியே ஒரு கூடு வந்து அப்படியே கட்டி அப்படியே என்ன செய்யுது? அப்படியே இறங்குது. அப்போ அடித்து புசினோன்னு பேதுரு அப்படி அல்ல, தீட்டு அசுத்தமானதை நான் என்ன செய்ய மாட்டேன்? புசிக்க மாட்டேன். அப்போ 2ஆம் தரமும் அந்த சத்தம் கேட்குது, 3ஆம் தரமும் அந்த சத்தம் கேட்குது. 17 பாருங்கள். அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனம், கனவல்ல, தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே இப்போ என்ன செய்கிறாரு? சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியு அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியில் வந்து நின்று, பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன் இங்கே தங்கி இருக்கிறாரா என்று கேட்டாங்க. பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில், இப்போ ஆவியானவர் பாருங்க. ஆவியானவர் இதோ கரெக்டாக சொல்கிறார். 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவனுடைய கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். சரிங்களா? அப்போ கொர்நேலியுக்கும் தரிசனம், பேதுருக்கும் தரிசனம். இதாங்க ஜெபிக்கும்போது சில நேரம் தரிசனம், சில நேரம் பைபிள் படிக்கும்போதே தரிசனம். ஒரு ஊழியக்காரன் நான் சொல்கிறேன், அவருக்கு ஆண்டவர் பைபிள் படிக்கும்போதே சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான்கிற அந்த வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தையை படிச்சுட்டு இருக்கும்போதே ரேமாவாக, லோகோஸாக எழுதப்பட்ட வார்த்தையை படிக்கும்போது ரேமாவாக வந்தது. அடுத்து அந்த வார்த்தையை படிக்கும்போதே தரிசனமாக, வார்த்தையின் மூலம். ஜெபிக்கும்போது எப்படி தரிசனம் கொடுக்குறாரோ, வார்த்தையை படிக்கும்போது எதிர்கால தரிசனம், ஊழியத்தை குறித்த தரிசனம், உங்கள் பிள்ளையை குறித்த தரிசனம், உங்கள் தொழிலை குறித்த தரிசனம், சபையை குறித்த தரிசனம், இப்படி நடக்க போகிறத ஆண்டவர் முன்னாடியே ஜெபத்தின் மூலமும் வெளிப்படுத்துவார். படமாக வார்த்தையின் மூலமும் தரிசனம் வெளிப்படும். அதனால தான் இந்த பாயிண்டில் 2 காரியத்தை நான் நினைப்பூட்டுக்கிறேன். ஜெபம் மட்டும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தால் தான் தரிசனம் இல்லை. நல்லா வெளிச்சு பைபிள் படிக்கும்போதே தரிசனமாக சில காரியத்தை உங்களுக்கு ஆவியானவர் நினைப்பூட்டுவா. கேட்டுங்களா? அதே மாதிரி பார்த்தேன் அந்த ஊழியக்காரர் இன்றைக்கி அவருடைய திருச்சபை. அப்போ அந்த தரிசனம் கொடுக்கும்போது அவருடைய சபை 100, 200 இப்படி தான் இருந்துச்சு, 500, 1000. இன்றைக்கி பல ஆயிரங்களாக அந்த பட்டணத்தில் மிகப்பெரிய திருச்சபையாய் வளர்ந்து வருகிற சபையாய் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. புரல்லையா சொல்லாமா? அதுக்கு காரணம் அந்த தரிசனம்.
இந்த தரிசனங்கிற தலைப்பில் பின்னாடி கர்த்தர் சித்தமானால் விரிவாக ஒரு செய்தியை கேட்கலாம். அப்போ இன்னும் புரிஞ்சுக்குவீங்க. அப்போ முதல்ல வார்த்தை, ரெண்டாவது ஊழியக்காரன் மூலம் பேசுவார், மூணாவது கனவு மூலம் பேசுவார், நாலாவது தரிசனம் மூலம், அஞ்சாவது கையை காட்டுங்க. அப்பாடா, நேகருக்கு மூச்சு வருது, சிரிப்பு வருது, பிரசங்கம் முடிய போகுது. அவர் இப்படி நெஞ்சில் கையை வைங்க. உள் உணர்வு, மனசாட்சி மூலம் பேசுவார். இதுதான் அஞ்சாவது. ஒரே வசனத்தை வாசித்து ஜெபிக்க போகிறோம். யோபு 32:8. யோபு 32. இந்த உள் உணர்வு, மனசாட்சி மூலம் ஆண்டவர் பேசுவார், மனசாட்சியிலும் பேசுவார். யோபு 32:8 வாசிங்க சார். ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசம். என்ன வார்த்தை வருது? மனுஷர்களை என்னவாம மாற்றும்? உணர்வு உள்ளவர்கள் ஆக்கும். மறுபடியும் படிக்கிறேன். யோபு 32:8. ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களுக்கு என்ன கொடுக்கும்? உணர்வு உள்ளவர்கள் ஆக்கும். இப்போ 20வது வசனம். இல்லை சிஸ்டர், நான் மாற்றி சொல்லிட்டேன். இருங்க ஒரு நிமிஷம். 12 வாசிங்க சார். 12. இல்லை 18 தான் சிஸ்டர், மாற்றி 18 தான். வார்த்தைகள் எனக்குள் நிறைந்து இருக்கிறது. 18 தான். யோபு 32:18. வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது, என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. பிரதர், எந்த அளவுக்கு உங்கள் மனசில் இருதயத்தில் வசனத்தை நீங்கள் நிரப்பி வச்சுருக்கீங்களோ, கரெக்டாக ஆவியானவர் அந்த உள் உணர்வு மூலம், வசனத்தின் மூலம் உங்களோடு கூட என்ன செய்வார்? பேசுவார். உங்கள் ஆவி அவருடைய ஆவியில் இணையும் போது, அந்த மனசாட்சியில் நீங்கள் வலதுபுறம் சாயும்போது, இடதுபுறம் சாயும்போது, வழி இதுவே, இதில் நடவுங்கள்னு சொல்லி அந்த சத்தத்தை உங்கள் காது கேட்கும். ஆவியானுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க. எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய ஆவியானவர் நடத்துவார், போதிப்பார், தடுத்து நிறுத்துவார், பேசுவார். உங்கள் மனசாட்சியில் பேசுவார், வசனத்தை நினைப்பூட்டுவார். மனதில் சகல சத்தியத்திற்குள்ள ஆவியானவர் என்ன செய்வார்? நடத்துவார். இப்படியும் ஆண்டவர் பேசுவார். தேவன் பேசுகிறதுல அஞ்சாவது. இப்போ நான் சொல்கிறேன், காரியத்தை சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு வார்த்தை தான், அதான் பெஸ்ட்டு. அடுத்து ஊழியக்காரன் மூலம் பேசினாலும் வசனத்துக்கு ஒத்து இருக்கிறதா, சொப்பனத்தின் மூலம் பேசினாலும் வசனத்துக்கு ஒத்து இருக்கிறதா, தரிசனத்தின் மூலம் பேசினாலும் அந்த தரிசனம் வசனத்துக்கு ஒத்து இருக்கிறதா, மனசாட்சியில் மனதில் பேசினாலும் அது பிசாசு சில நேரத்தில் பேசுவான். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நான் பாடுபடணும், மரணம் அடையணும் இயேசு சொல்கிறாரு. பேதுரு மனசில் பாருங்கள், இது உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு தனியாக இயேசுவை கூட்டிகிட்டு போய் என்ன செய்கிறான்? கடிந்து கொள்கிறான். இயேசு வெரி குட், நல்ல காரியத்தை செஞ்சு அப்படியே சொன்னார். அப்பாலப்போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறேன்னு சொல்லி நல்ல டோஸ் கொடுத்தாரு. யாருக்கு? பேதுரு நிறைய டோஸ் வாங்கியிருக்காரு. இந்த முந்தி பேசுகிற கூட, அந்த முந்தி கேட்டனால நிறைய காரியத்தை நம்ம கற்றுக்கிட்டோம். பேதுருக்காக ஆண்டவருக்கு சோத்திரம். உங்களுக்கு நடக்கக்கூடாது ஆண்டவரே, வெரி குட்னு நினச்சார். ஆனால் அதே நேரத்தில் முன்னாடி இப்போ தேவசந்தையை சொல்லிட்டுங்களா? ஏன்னா யாருன்னு சொல்கிறீங்கன்னா, எரேமியான்னு சொல்கிறாங்க, தீர்க்கதரிசியில் ஒருத்தர் சொல்கிறாங்க, யோவான் சாரங்கன்னு சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் ரைட்டுப்பா, அவங்க சொல்லட்டும். நீங்கள் என்ன யாருன்னு சொல்கிறீங்க? ஊழியத்துக்கு வந்தீங்க, எனக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கீங்க. அப்போ எல்லாமே கப்புச்சிப்புன்னு இருக்கும்போது பேதுரு மாத்திரம், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, மாம்சமும் இரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உனக்கு என்ன செஞ்சிருக்காரு? வெளிப்படுத்திருக்கிறார். அப்போ மனசில் ஆண்டவர் பேசுகிற பார்த்தீங்களா? எல்லாரும் இருக்கும்போது பேதுரு மனசில் இதை நீ சொல்லு, ஜீவனுள்ள தேவனுடைய குமார் கிறிஸ்து, வெரி குட்னாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சிலுவை மரணம் அடையக்கூடாதுன்னு அப்பாலப்போ சாத்தான்னு பேதுரு திட்டல. பேதுருக்குள்ளது யார் பேசுனா? சாத்தான். அப்போ சில நேரம் மாமா மூலம் பேசுவான், மச்சன மூலம் பேசுவான், விசுவாசி மூலம் கூட பேசுவான், கல்ல தீர்க்கதரிசி கல்ல ஊழியக்காரன் மூலம் கூட பேசுவான். அவங்க ஊழியக்காரன்னு நம்பாதீங்க,
யார் என்ன சொன்னாலும் வசனத்துக்கு ஒத்துருக்கா அதை பாருங்கள். இப்படி தான் ஆண்டவர் பல வழிகளில் பேசினாலும் இந்த 5 பெஸ்ட்டு, அதில் பெஸ்ட்லேயும் பெஸ்ட்டு வார்த்தை. இந்த செய்தி எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு? நம்ம டவுட்டு பட மாட்டிங்களே? தேவனுடைய குரலை கேட்பீங்களே? நீங்கள் பேசுவீங்களா? நீங்களும் பேசணும், அது ஜெபம். அவர் நம்மோடு பேசுவது இந்த வழியிலெல்லாம் பேசுகிறார். எப்போவும் சொப்பனம் கிடைக்காது, சொப்பனத்தை நம்பாதீங்க. எப்போவும் தரிசனம் கிடைக்காது. உங்களுக்குலாம் எப்பவும் தரிசனமாக கிடைச்சது? எப்போவும் ஊழியக்காரன் வார வாரம் தானே கேட்குறீங்க. சரி, இது வார வாரம் கேட்குறீங்க. அப்போ திங்கக்கிழமை ஆண்டவர் பேச வேண்டாமா? செவ்வாய் பேச வேண்டாமா? புதன் பேச வேண்டாமா? வியாழம் பேச வேண்டாமா? வெள்ளி பேச வேண்டாமா? சனி பேச வேண்டாமா? ஒவ்வொரு நாளும் பேசுகிற வழி, பெஸ்ட்டு வழி பைபிள் தான். ஊழியக்காரன் வாரம் ஒரு தரம் பேசுகிறேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? பேசுகிற விதத்தெல்லாம் கனவு எப்பயாவது கிடைக்கும். இப்போ எனக்கெல்லாம் அந்தமாரி கனவுலாம் இப்போ வர்றதில்லை, கேட்குறது இல்லை. காலையில் எழுஞ்சி பார்ப்பேன், இது பொல்லா சாப்பா கொடுத்த கனவு, இது தொல்லை நாள் வந்த கனவு, டெலீட் பண்ணிடுவேன். தரிசனம் ஆண்டவர் கொடுத்தக்கார், ஊழியத்தை குறித்து தரிசனம் எப்போ அது போதும், அது நிறைவேறிட்டு அது காத்திருப்போம், அதுக்காக முயற்சி பண்ணுவோம். மனசாட்சியில் ஆண்டவர் பேசுகிறார், உண்மை. ஆனால் பெஸ்ட்டும் ஒன்று தான். ஆனால் அதுக்காக நாளையும் விட்டுறாதீங்க. எழுந்து நிற்கலாமா? சமூகமே ஒரு அடி பாடிச்சோமல்லப்பா. சமூகமே இருந்தால் போடுப்பா. என் பாக்கியமே சமூகமே ஃபாதர் பாட்டு ஒரு அந்த குரல்னு ஒரு வார்த்தை வரும். குரல் கேட்கணும், குரல் கேட்கணும். சமூகமே சிந்திகா, சமூகமே என் பாக்கியமே. தெரிஞ்சவங்க பாடுங்க, பாடிக்கிட்டே இருக்கலாம். ஒரு அடி தான் பாட போகிறோம், ஜெபம் பண்ணிட்டு போகலாம். சமூகமே என் பாக்கியமே, சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உம்மை நோக்கிட, ஓடி வந்தே உம்மை நோக்கிட. குரல் கேட்க, குரல் கேட்க. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. 1 கோடி செல்வங்கள், 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, நல்லா உணர்ந்து பாடுங்க. செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, நல் உணவே, நாளெல்லாம் நினைவே. நல் உணவே, நாளெல்லாம் நினைவே. என் பாவம் நீங்கிட எடுத்தீர சிலுவையை, என்னே அன்பு. இன்னும் சத்தமாய், என் பாவம் நீங்கிட எடுத்தீர சிலுவையை, என்னே அன்பு. சொல்லுங்க, தென்றலே தென்றலே, கல்வாரி தென்றலே, தென்றலே கல்வாரி தென்றலே. வலது கரத்தை உயர்த்தி அசைவாடு, ஆட்கொள்ளு, என்னில் ஆளுகை செய்யும். சொல்லுங்க, அசைவாடு, அசைவாடு, ஆட்கொள்ளு, என்னில். கடைசியாக, எத்தனையோ எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. உலகம் மாயை, மாயை, மாயை. எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. சொல்லுங்க, தண்ணீரே தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, தண்ணீரே ஊற்று தண்ணீரே. நதியில் ஒவ்வொரு நாளும் மூழ்கணுமே. நதியில் ஒவ்வொரு நாளும் நான் மூழ்க. 2 கரங்களை உயர்த்தி, சமூகமே, சமூகமே என் பாக்கியமே, சமூகமே என் பாக்கியமே.
ஓடி வந்தே உம்மை நோக்கிட, ஓடி வந்தே உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க, ராஜா இயேசு ராஜா. நல்ல உணர்ந்து ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. அப்படியே கண்களை மூடலாமா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். பரிசுத்த நல்ல பிதாவே, தேவன் பேசுகிற விதம், விதங்கள் என்ற தலைப்பிலே பிதா பேசுகிறீர், இயேசு பேசுகிறீர், ஆவியானவர் பேசுகிறீர், தூதன் மூலம் பேசுகிறீர். முகவரையாய் சில காரியங்களை கேட்டுட்டு குறிப்பாக 5 வழிகளிலே எங்களோடு பிரத்யேகமாக பேசுகிறீர். பூர்வ காலங்களில் பங்கு பங்காக, வகை வகையாக அந்தந்த ஜெனரேஷனுக்கு பேசின தெய்வம் இந்த கடைசி ஜெனரேஷன் நாட்களில் எங்களோடு கூட பெஸ்ட்டிலும் பெஸ்ட்டாக பைபிள் மூலம் டெய்லி உங்கள் குரலை நாங்கள் கேட்குறோம்ப்பா. நாங்கள் என்ன பிரச்சனையில் இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறீங்க. 2வது ஊழியக்காரன் மூலம், வசனத்தின் மூலம், அதுவும் வசனம்தான். 3ஆவதாக கனவு சொப்பனம் மூலம் ஆண்டவரே நீ நாங்கள் நடக்க வேண்டிய வழியை பேசுகிறீங்க. அதே நேரத்தில் பிசாசு கொடுக்குற சொப்பனம், தொல்லையின் சொப்பனத்தை இனம் கண்டு அந்த 2 காரியத்தை டெலீட் பண்ணிட்டு தேவன் கொடுக்குற சொப்பனத்தை மாத்திரம் வசனத்துக்கு ஒத்துருக்காரான்னு உரசி பார்த்து எடுத்துக்கொள்ள கிருபை தாரும். ஜெபிக்கும் போது தரிசனம் கொடுக்கிறீர், வேதம் வாசிக்கும் போது தரிசனம் கொடுக்கிறீர். எதிர்காலத்தை குறித்த, ஊழியத்தை குறித்த, பிசினஸை குறித்த, பிள்ளைகளை குறித்த ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு தரிசனம் உண்டு. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தரிசனம் ஒரு மனுஷனை உயர்த்தும். உலக மனிதர்களுக்கு தரிசனம் இருக்கிறது, ஆவிக்குரிய பிள்ளைகள் எங்களுக்கு தரிசனம் வைத்திருக்கிறீர். ஆயிரங்கள் வரணும், சபை சாபிக்கப்படணும், கிளை சபைகள் சாபிக்கப்படணும், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், அந்த ஊர் அறியணும். கொடுத்த மாபெரும் தரிசனத்திற்காக நன்றி. கடைசியாக உள் உணர்வு, மனசாட்சி, மனதில் பேசுகிறேன். மனதில் இருக்கிற வசனத்தை, அந்த மறந்து ஏற்கனவே சேமித்து வைத்த வசனத்தை நினைப்பூட்டுகிறேன், அப்படியும் பேசுகிறேன். இந்த 5 வழிகளில் பெஸ்ட்லையும் பெஸ்டாக இருக்கிற வேத வசனத்துக்கு நாங்கள் அதிகம் முக்கிய அதில் தான் டெய்லி பேசுகிறேன். அதை உணர்ந்து பிள்ளைகள் இனி தேவன் என்னோடு பேசவில்லை என்று யாரும் சொல்லக்கூடாது. சின்ன சாமுவேலோடு கூட நீ பேசுகிறீர். சாமுவேலே, ஒரு சின்ன பிள்ளை என்று நீ பிரசிச்சு பார்க்காதபடி வானத்தையும் பூமியை உண்டாக்குன சர்வ வல்லமையுள்ள தேவன் அன்றைக்கு ஏலிகிட்ட பேசல. ஏலினுடைய பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளாக இருந்தார்கள். சாமுவேல் கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாக இருந்ததுனால, காதை டியூன் பண்ணி வைத்ததுனால சாமுவேலே சாமுவேலே என்று பேசினீர். பிறகு மாபெரும் தீர்க்கதரிசியாக பேசிக்கொண்டே இருந்தீர் சாமுவேல் மூலம். வாலிபர்களிடம் பேசுகிறவர், குடும்ப தலைவர்களிடம் பேசுகிறவர், ஊழியக்காரிடம் யார் அந்த பேச்சை கேட்க, குரலை கேட்க வாஞ்சையா இருக்கிறாங்களோ, அதிகாலமே எழுந்து ஜெபிக்கிறார்களோ, வேதம் வாசிக்கிறாள், அவரோடு பேசுவீர் ஆண்டவரே. இந்த அனுபவம் பிள்ளைகளுக்கு வரட்டும். இது இல்லாதவர்கள் திரும்ப பெறட்டும். இதில் எழுந்து போனவர்கள் உங்களுடைய குரலை மீண்டும் கேட்கட்டும். நல்ல ஒரு கம்யூனிகேஷன், ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு ஃபெலோஷிப், நல்ல ஒரு இன்டிமேசி, நீர் பேச நாங்கள் பேச மாறி மாறி நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கட்டும். சத்தத்தை கேட்டு சித்தம் செய்ய உதவி செய்யும். எங்களோடு பேசுகிற நல் வார்த்தைக்காக நன்றி. அதன் பிரகாரம் சபை முழுவதும் நடக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இங்கிருக்கிற எல்லாரோடும் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஒரு